Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்ல எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Technical Power. Okay. ரொம்ப நாள் கழிச்சா ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்காடா உன்ட்ட. சரி இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சரி லான்ச் ஆயிருக்கு. எப்பா இந்த 2K கிட்ட நசுக்கு போறேன் பா குணத்துல. என்ன பாக்குறியா? நான் சொன்னது கீழ ரெண்டு வச்சிருக்கான் அத சொன்னேன். அப்படிதான் எட்டி பாக்குமா? பாத்திருக்கியா இந்த டாம் அண்ட் ஜெரி இதெல்லாம் கூட வரும். அப்புறம் நம்ம இதுல குங்ஃபு பாண்டால அந்த கூஸ் ஒன்று மெசேஜ் சொல்ல வரும் தெரியுமா? அது டைலாங் பிடிச்சி இப்படி அமுக்கும் கழுத்தை. அப்போ பார்த்துருக்கியா கண்ணு பிதுங்கி வெளில வருமே அந்த மாதிரியே இருந்தது. நீ மேலே எங்கேயும் போயிட்டு வர கூகுள் பிக்சல் லான்ச் ஆயிருக்கு. அதே பிரைஸ் 80,000 ரூபாய். குளோபல் லான்ச் வந்து ஜிம்மி ஃபேலன் பண்ணாரு. இந்தியா லான்ச் வந்து சிவாபர்ணி பண்ணாரு. ஆமா சூப்பர் நல்லா இருக்கு. கலர்ஸ் இந்த கலர் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு ப்ளூ கலர், புது ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு. புது ப்ளூ ஓகே. அந்த லைன் பச்சை ஆனா லைம் இந்த மாதிரி நேர்ல பார்த்தா இந்த மாதிரி இல்லையா? இப்படிதான்டா இருக்கு. இப்படிதான் இருக்கா? ஆனா வீடியோல பாக்கும்போது சில பேர் போட்டிருந்த வீடியோ எல்லாருமே இருட்டுல வச்சு தான் வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்படியே வெளியில வெயிலுக்கு கொண்டு போனா தான் அதோட ஒரிஜினல் கலர் தெரியும். வித்தியாசமா இருந்துச்சு. என்னடா இது இந்த மாதிரி பச்சை? இந்த ப்ளூவே பார்த்தனா உனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிக்சல் 1 ப்ளூலாம் கிடையாது. அதுக்குள்ள எல்லாருமே வந்து ட்ரிபியூட் டு ஃபர்ஸ்ட் எவர் பிக்சல் அப்படின்னு சொல்லி ஒன்றுங்களும் போஸ்ட் போட்டுட்டு இருந்தானுங்க. வேற வழியே இல்லாமல் நம்மளும் ஆமாஞ்சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதோட ஷேடு. அது அளவுக்கு கிளாஸியாகவும் இருக்காது. சரி இந்த வாட்டி வந்து 3000 நிட்ஸ் வந்து போயிருக்கு. அப் டு 3000 நிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. இதுலயும் 3300 நிட்ஸ். அது ப்ரோ மாடல். ஆமா ப்ரோ மாடலுக்கு வேற என்ன சேஞ்ச்? Tensor G5. ஆமா எங்க அபிஷியலா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 34% வந்து CPU பூஸ்ட் இருக்கு, 60% வந்து AI பூஸ்ட் இருக்கு, அது TPU பூஸ்ட். சோ இந்த வாட்டியும் வந்து நார்மல்ல வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் கிடையாது. ப்ரோல மட்டும் தான் வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு. சைஸ் எவ்வளவுன்னு தெரியல. யாராவது டேக் டவுன் பண்ணா வேற பண்ண மாட்டாங்க. அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. அவங்க கண்டென்ட்டே சரி. எனக்கு ஒரு கேள்வி. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இது இருக்குல்ல, மெட்டீரியல் இருக்குல்ல, மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ். ஆமா ஆமா அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஏனா இதுல இன்னும் வரல. எல்லாருக்கும் இன்னும் ஸ்டேபிள் அப்டேட் வரல. ஸ்டேபிள் அப்டேட் வரல. பீட்டால இருக்கு. பீட்டால இருக்கு. இப்போ புது பீட்டா வேற வந்திருக்குல்ல QPR. அதுல QPR ஏதோ ஐகான் மாத்தலாம், அது மாத்தலாம், ஃபோர்ஸ் பண்ணலாம். ஐகான்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல தீம்ட் ஐகான் ஒன்னு வைப்போம். அதுல பார்த்தா அமேசான் மட்டும் அதான் இப்போ எல்லாரும் பண்ற மாதிரி இந்த ஷேப்ஸ் எல்லாம் மாத்தலாம். ஷேப் வந்து முன்னே இருந்தது, அதை திரும்ப தூக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ கிரீன் டிண்ட் வந்து சிஸ்டம் வைட் இருக்கணும் அப்படின்னும் போது குறுக்க அமேசான் மட்டும் பார்த்தோன்னா வாயை இழுச்சிட்டு அப்படியே அமைதியா எப்பயும் மாதிரி கலர்லேயே இருக்கும். இப்போ நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணலாம். அதையும் கிரீனாவே மாறுப்பா அப்படின்னு சொல்லி. அதேதான். அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா அது வந்து 100% கிடையாது. ஏன்னா நார்மலா தீம்ட் ஐகான் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இப்போ பிளாக் வித் அதில் ஒரு மாதிரி கிரீன் டிண்டோட அதில் ஸ்மைல் கிரீனா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கரெக்ட். இது ஐகானே ஒரு மாதிரி கிரீனா மாறும். எப்படின்னா ஐபோன்ல எப்படி இருக்கு டிண்ட் கொடுத்தோம்னா மொத்த ஐகானும் அதே ஐகான் தான், ஆனால் கலர் மட்டும் மாறி இருக்கும் அந்த மாதிரி. அதனால இதுவும் அப்படிதான் இருக்கு. அப்டேட் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு, வந்துரும் அந்த ஃபீச்சர்லாம். ஒரே ஜாலி தான். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் फ्रेंड्स. ஒரே ஜாலி தான். சோ இந்த இது வந்து ஸ்டேபிள்ல வந்து டிசம்பர் மாசம் தான் வருமா? செப்டம்பர் மாசம் வந்து இப்போ மத்தவங்களுக்குலாம் இது வரும், மெட்டீரியல் 3 வரும். இது வந்து ஸ்டேபிள்ல வந்து டிசம்பர் தான் வரும். எது வச்சா மெட்டீரியல் 3 எக்ஸ்க்ளூசிவா? இல்ல இந்த QPR இந்த புதுசா இப்போ இந்த ஐகான் அதெல்லாம் வந்து டிசம்பர் தான் வரும். ஓகே ஓகே. செப்டம்பர்ல மத்தவங்களுக்கு வந்து இது வரும். மெட்டீரியல் 3 எக்ஸ்க்ளூசிவ் செப்டம்பர்ல வந்துரும். செப்டம்பர்ல. ஓகே. சரி அந்த AI ஃபீச்சர்ஸ் அப்படினு மேஜிக் கியூ சமயா இருந்ததுடா. மேஜிக் கியூ இது வந்து Tensor G5 பவர்டு. அதனால பிக்சலுக்கு மட்டும் 10 மட்டும் தான், மத்த எல்லாருக்கும் கிடையாது. என்ன பண்ணுது ஆன் டிவைஸ்ல? என்ன பண்ணனும்னா இப்போ வாட்சன் காட்றான் பாரு, ஒரு மேஜிக்கல் ரெயின்போ கலர்ல ஒரு இது சஜஸ்ட் பண்ணும், சஜஷன்ஸ். அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்தனா இது வந்து G5 வேணும்னு இல்லைங்க, அவங்க இப்போதைக்கு சொல்றாங்க. இப்போ கஸ்டம் ரோம்லாம் யாராவது போட்டு இல்ல இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டா இந்த இது பண்ண 10க்கு வித்தியாசம் காட்ட முடியாது. அதனால ஆனா எனக்கு என்னன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாரும் மற்ற பிராண்ட்ஸ் இப்போ ஆப்பிளாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இப்போ ஷாமி இருக்கட்டும், இல்லாட்டி ஹுவாவே இருக்கட்டும், அவங்க எக்கோ சிஸ்டம் அப்படின்னும் போது கூகுளுக்கு எக்கோ சிஸ்டம் இருக்கானா அது இருக்குது ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிலமை அதுதான் இருக்குது. ஆனால் ரொம்ப சாலிடான ஒரு இம்பாக்ட் இது வரைக்கும் மார்க்கெட்டில் ஏற்படுத்தலை. வாட்ச் இருக்குது, பட் இருக்குது, எல்லாம் இருக்குது, பேடு கூட இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் கூகுளில் பிக்சல் டேப்னு ஒன்று இருக்குன்னு? அந்த லட்சணத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க எக்கோ சிஸ்டம் வந்து அவ்வளோ சாலிடாக இல்லை. ஆனால் இவங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் வந்து திடீர்னு யாரோ எழுப்பி விட்டுருப்பாங்க போல, தம்பி எல்லா ஆப்பும் உங்ககிட்ட சிஸ்டம் ஆப் இருக்குது,
எல்லா ஆப்லையும் அட் அ டைம் நீங்கள் ரீட் பண்ண முடியும் டேட்டாவை அக்ராஸ் உங்களோட சேம் நேட்டிவ் அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த மேஜிக் கியூ. இப்போ மெயில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் உன்ட்ட கேட்பேன், டே விக்கி நேற்று அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு அப்படின்னு நான் டைட்டில் கரெக்டாக போட்டிருந்தேன்னு வை, மெயிலில் வந்தது வந்து உனக்கு உடனே இங்கே சஜஸ்ட் பண்ணிவிடும். என் சேட்டை நீ படிக்கும் போதே கீழே வந்துடும், நீ டேப் பண்ணாலே அங்கே மெயிலில் வந்த டேட்டா இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நீ வந்து இப்போது ஃப்ளைட்டில் வந்து ஏதோ டைம் சேஞ்சு இல்லாட்டி நம்ம ஊர் லெவலுக்கு யோசிப்போம், ஐஆர்சிடிசியில் வந்து ஏதோ புதுசாக டைம் சேஞ்ச் ஆகுதுன்னு இப்போ வாட்ஸ்அப் ஏதோ சொல்கிறான், அப்படியாடா அப்படின்னு செக் பண்ணும்போது அதுக்குள்ளே நமக்கு ஒரு மெயில் வந்துருந்ததுன்னா இங்கே சஜஸ்ட் ஆகிடும். அதுக்கு ரிலேட்டடான டேட்டா ஏதாவது இருந்ததுன்னா சஜஸ்ட் ஆகும். பட் இவங்க காட்டுறது எல்லாமே எப்பயுமே இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு யூஎஸ்ல தான் இருக்கலே சூப்பராக ஒர்க் ஆகும். அது பயங்கரமாக இருந்தது ஃப்ளைட்ஸ்லாம். உடனே ஃப்ளைட் அந்த டிக்கெட் இருக்குல்ல விக்கி, நான் ஃப்ளைட்டில் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி போகிறேன்னு வையேன், அது உடனே என்ன பண்ணுது, கால் ஸ்க்ரீனில் டயலர் ஸ்க்ரீனில் ஃப்ளைட் டிக்கெட்டை சூப்பர் இம்போஸ் பண்ணி காட்டுது. நீ கிளிக் பண்ணால் டிக்கெட்டில் போய் லேண்ட் ஆகும். இல்லைன்னா அப்படியே படிக்கலாம். ஃப்ளைட்னா அந்த டாப்ல இருக்கிறது மட்டும் காட்டும் உங்க ஃப்ளைட், இங்க மேலே வரும். இப்போ கிளம்பினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இவ்வளவு ஹவர்ஸ்க்கு முன்னாடி கிளம்பினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டெய்லி டிராஃபிக்லாம் வச்சு அப்படி இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்கு. இங்க இன்னும் எப்படி எந்த அளவுக்கு இன்டெகிரேட்டடா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணுன்றேன் நம்ம ஊர்ல. அதுக்கு ரியல் வேர்ல்டில் நம்ம டெய்லி டிரைவரா யூஸ் பண்ணாதான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றிலாம் நான் எதுவுமே சாலிடாகவே கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் சும்மா ஷோ ஃப்ளோரில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறத வச்சு சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த சூப்பர் ரெஸ் ஜூம் போகிறாங்கல்ல, ப்ரோ ரெஸ் ஜூம் சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 100x வந்து கிரேசியாக இருந்தது. செம்ம கிரேசியாக. இதுலலாம் 100x இருக்கு. இதில் பேஸ் மாடலில் 20x இருக்கு. அதில் வந்து அந்த அளவுக்கு அந்த ஏஐலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து வெறும் ப்ரோ எக்ஸலில் தான் அல்ட்டியாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா அதுலேயும் நிறைய டாக்டிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ பரத்தை ஃபோட்டோ எடுக்கிறேன், பரத்தோட காலரில் வந்து அவன் ஒரு ஃபாண்ட் வச்சிருக்கான்னு வச்சுக்கேன், அந்த ஃபாண்ட்டை நான் ஜூம் பண்ணேன்னா எப்படி இப்போ ரீசெண்டாக வந்து Find X8 அல்ட்ராவுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், அது ஜூம் பண்ணி உண்மை, உழைப்பு, உண்மை, நேர்மை அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும் சரவணா ஸ்டோர் இதில். அதில் உழைப்பு லை தானே, அதுக்கும் தலைவன் புள்ளி வைப்பான். சரி அங்கேயும் ஒரு புள்ளி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடும். இதுவும் அதே மாதிரி தான் பண்ணுது. இப்போ அங்கே இருக்கிற டிசைன், காலர் டிசைன் தெரியல அப்படின்னா தலைவனே ஒரு டிசைனை போட்டுருவோம் ஏஐ வச்சு. அது என்ன ஆகிடும்னா, இப்போ பார்க்குற எல்லாருமே அதை ஸ்பாட் பண்ணாங்கன்னா தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ கிரேசி டிசைனு, அதாவது இவ்வளோ கிரேசி அவுட் புட்டா அப்படி பார்ப்பாங்க. இதே வாட்சனோட ஏத்தர் நிற்கிது தூரத்தில், எங்கன்னா இந்த ரோடோட முக்கில் நிற்கிதுன்னு இங்கேருந்து 100xல போனோன்னா அது ஏத்தர்னதுக்கு தெரிஞ்சிருமா, கரெக்டாக ஃபுல் ரீஸ்ட்ரக்சர் பண்ணும். இந்த இடத்துல என்ன சூப்பராக இருந்தது, ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி இது விவோலேருந்து ஓப்போ வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டால், அந்த அவுட்புட் இருக்குல்ல, ஃபைனல் அவுட்புட்டு, அது வந்து ஏஐ ப்ராசஸ் ஒரு ஸ்மூத் அண்ட் அவுட்புட் மாதிரி இல்லை. அங்கே தான் ட்விஸ்ட்டு. அதில் ஏஐ இருக்கிறதே தெரியாது. அதுக்காக ஷார்ப்னஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஹைலைட் என்னன்னா, ஒரிஜினல் இமேஜும் உள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருந்தது, நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டிடும். இப்போ மற்றவங்களில் ஒரிஜினல் இமேஜ்லாம் வராது. இது ஓப்போவில் எடுக்கும்போதாக இருக்கட்டும், விவோவில் எடுக்கும்போதாக இருக்கட்டும், சில சமயம் என்ன ஆகிடும்னா, ஹனிபி வந்து 4 பெடக்ஸோட இருந்தது, ஒரே ஹனிபி. ஆமாம், அது வந்து அத்தனை ஸ்டிச்சிங் பண்ணி கடைசியில் பார்த்தா, ஆமாம், அது வந்து எதுலன்னா Find X8 அல்ட்ராவில் நான் அதை ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ஹெச்டிஆரை வந்து இது ஏஐ வச்சு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஹெச்டிஆர் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்டும் போது என்ன பண்ணிடுச்சு, ஹனிபியோட ஃப்ரண்ட் ஹாஃப் வந்து கரெக்டாக இருக்குது, பேக் ஹாஃப் வந்து அதோட மூவ்மெண்ட் இருந்தது இல்லையா, லெக் அண்ட் பேக் பாடி, அது எல்லாமே மூவ் ஆகி அப்படி 4 இடத்துல இருக்கும். ஸ்டிச்சிங் இஷ்யூ எல்லா இஷ்யூஸும் இருக்கும். பட் இதுல இப்போ இதுல என்ன ஹைலைட்னா, அந்த ஒரிஜினல் இமேஜ் என்கிட்ட இருந்ததுன்னு வை, இதுவே அட்டாச் பண்ணி எல்லாம் பண்ணது. பட் ஒரே ஒரு ஒரிஜினல் இமேஜ் சப்போஸ் இருந்திருந்ததுன்னா எனக்கு அந்த ஷாட் கிடைச்சிருக்கும்ல, நான் அதுக்கப்புறம் அதுக்கு மேல கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இதுல அந்த கண்ட்ரோல்லாம் எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு. கேமரா கோச் வாட்ஸா, இது எவ்வளவு பழைய ஃபீச்சர் வாட்ஸா. ஆமா, சஜஷன்ஸ்லாம் கொடுக்கும். இது வந்து நம்ம பெஸ்ட் ஆங்கிள் லைட்டிங், சாம்சங்ல மோட்ஸ், S10 சீரிஸ் யூஸ் பண்ணும்போது, S10 சீரிஸ் யூஸ் பண்ணும்போது சோனில என்ன பண்ணோம்னா, நான் இப்படி பிடிக்கிறேன்னு வையேன், அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரி கட்டம் கட்டும்டா, இந்த ஃப்ரேமுக்கு வந்து கட்டம் கட்டிட்டு அதுவே சஜஸ்ட் பண்ணும், டில்ட் பண்ணுன்னு சொல்லும். இதே மாதிரி சாம்சங்ல இருக்கு, இதே மாதிரி நோக்கியால இருக்கு, எல்லாத்துலயும் இருந்தது. ஆக்சுவலா ஷார்ட் சஜஷன் சொல்லிட்டு வரும், சாம்சங்ல சூப்பரா இருக்கும், ஏஐ ஷார்ட் சஜஷன்ஸ் சொல்லிட்டு அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். அதை தான் இவங்களும் கொண்டாந்துருக்காங்க. என்ன கேமரா கோச்சின்னு ஒரு பேர். இவங்ககிட்டயும் ஆப்பிள்கிட்டயும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இவனுக்கு வந்து ஒரு விஷயம் சாதாரணமாக எல்லாரும் பண்ண விஷயம் தான், இவங்க ஏதோ புதுசா பண்ண மாதிரி ஒரு நேம் வைப்பாங்க அதுக்கு. கேமரா கண்ட்ரோல் என்ன சார், 20 வருஷமா அழுத்தி தேஞ்சு போன ஒரு பட்டன் சார் அப்படின்னா கேமரா கண்ட்ரோல். அது பட்டன் சொல்லாதீங்க, அது கேமரா கண்ட்ரோல், ஆனால் பட்டன் தான். அந்த மாதிரி தான் இது வந்து கோச். ஆட்டோ பெஸ்ட் டேக்
இது சூப்பரா இருந்தது பத்தியாச்சா இது சூப்பரா இருந்ததுடா பெஸ்ட் டேக் பெஸ்ட் டேக் என்ன பிக்சர் ஞாபகம் இருக்குல உனக்கு ஆமா இப்போ நம்ம 3 பேரும் இருக்கோம் பரத் வந்து ஒரு தமிழ்ல மட்டும் மாத்தலாம் மூஞ்சி மட்டும் நம்ம மாத்துவோம் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே எதுல பெஸ்டா இருக்கோ எத்தனையோ சொன்னாங்க மச்சா எக்ஸாக்ட்டா நான் கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல 60 ஷாட் கிட்ட எடுத்துறோம்லாம் சொன்னாங்க ஒரே டைம்ல ஆமா அதுதான் ஈஸியாச்சே இப்போ 60 fps வீடியோனா என்ன அர்த்தம் 60 fps வீடியோனா என்ன ஒரு செகண்டுக்கு 60 fps ப்ளே ஆகணும் அப்ப என்ன அர்த்தம் 60 ஸ்லைட்ஸ் உள்ள இருக்குல்ல அதே மாதிரி இதுவும் அழகா பெஸ்ட் டேக்கு சிச்சுவேஷனுக்கு ஒரு 60 போட்டோ எடுத்து 60 டைம் மூஞ்சி எக்ஸ்பிரஷன் தனித்தனியா எடுத்து அதுல பெஸ்ட் டேக் அது முன்ன என்ன பண்ணுச்சுன்னா ஒரே போட்டோ தான் அதுல ஒரு 20 கிட்ட சஜஷன்ஸ் இருக்கலாம் அந்த இதை நம்ம சூஸ் பண்ணணும் வாட்சன் வந்து சூஸ் பண்ணுவான் எதுவுமே இதுவே ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிடுது இருக்கல இதெல்லாம் தான் பெஸ்ட் மேட்ச் உங்க 3 பேர் ஃபேஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் தான் கரெக்டா இருக்குன்னு அதுவே கொடுக்குது ஃபுல்லா தான்டா இந்த ஆன் டிவைஸ் ஆட்மில வந்து இன்னும் பெரிய குரூப் வந்து ஆட் பண்ணலாம் நிறைய பேர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கு ஜர்னல் ஆப் வந்து இதுவும் பிக்சல் எக்ஸ்க்ளூசிவ் தான் இன்னும் யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல 10 சீரிஸ்க்கு மட்டும் தான் அப்படி இது வந்து ஆன் டிவைஸ்ல இருக்கிற அகைன் ஏஐடா இதுல நிறைய விஷயங்கள் ஆன் டிவைஸ் சொல்லிருக்காங்க நான் திரும்பியும் சொல்றேன் இது எதுவுமே நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல அதனால நம்மளால உறுதியா சொல்ல முடியாது எல்லா கம்பெனியும் க்ளைம் பண்ணலாம் கூகுள் ப்ளே ஆப் இருக்கு ஆனா இன்ஸ்டால் பண்ண முடியல 9ல ட்ரை பண்ணேன் கேட்டா வந்து பிக்சல் 10 எக்ஸ்க்ளூசிவ் அப்படினு போட்டுருக்கு ரூட்டடா வேற இருக்கணுமா வாட்ஸ் நம்ம அப்படியே இன்ஸ்டால் பண்ணனும் 9ல பண்ணனும்னா டிவைஸ் ரூட்டடா இருந்து அதுக்கு அப்புறம் ஓவர் இல்ல நீங்க இது மாத்த முடியாது டிவைஸோட இது ஏஜென்ட் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது பிக்சல் 10 மாதிரி மாத்தி அதுதான் உள்ள 8GB ரேம்லயே கண்டுபிடிச்சு காரித்து ஓடிடும் அந்த பக்கம் அப்படி ஏன்னா இதெல்லாம் 16GB ரேம் ப்ரோ சீரிஸ்லாம் அதுல ரொம்பவே ஃப்ளூயிடா இருக்கும் 9ல அப்ப ட்ரை பண்ணி 9ல அவங்களே தெளிவா போட்டாங்க ஏபிகேவே பசங்க எடுத்து வச்சிருவானுங்கல்ல ஆல்ரெடி டெலிகிராம்ல இந்த ஏபிகே இருக்கு ஜர்னல் ஆப் ஒன்றும் பண்ண முடியல ஆனா இந்த ஆப் வந்து கண்டிப்பா இப்போ நம்ம உனக்கு வாட்ஸ்அப்லாம் செமையா யூஸ் ஆகும் பிளாகிங் பண்ற எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஆப் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு இது அதுவே உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துரும் அது ரைட்டிங் ப்ராம்ப்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குமா பாரு உன் தாட்ஸ் இப்போ இது பண்ணுறதுக்காக ரைட்டிங் ப்ராம்ப்ட்ஸு அப்புறம் நம்மளோட பேட்டன்ட்டை இது பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறது அதெல்லாம் அது கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டே லாக் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஜேர்னல் அப்படின்னு போட்டு நல்லா இருந்தது அது அப்புறம் இந்த ஃப்ரீபீஸ் அது ஜோக்கு அது வந்து இந்த வாட்டி கூகுள் இது முன்னாடி கொடுத்துருந்தாங்களா 6 மாதம் நார்மல் இதுக்கு நார்மல் கொடுக்கல இந்த வாட்டி பிக்சல் 10க்கு வந்து 6 மாதம் வந்து 2TB கொடுத்துருக்காங்க ஆனா ப்ரோ தான் 1 இயர் ஆனா அத வெச்சு என்ன பண்றது இப்போ 2TB ஸ்டோரேஜ் ஒண்ணு கிடைக்கும் அவ்வளவுதான் 6 மாசம் ஜெமினி அட்வான்ஸ்ல இருக்கும் 6 மாசம் கழிச்சு காசு கொடுக்கலனா இதெல்லாம் அவ்வளவுதான் லாக் ஆயிடும் இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது காசு கொடுத்தாதான் அப்படின்னு அது வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது இங்கெல்லாம் ஒரு மாசத்துலயே 3TB முடிக்கறவன் என்னது அவன் பாரு பரத் வச்சிருக்கான் பரத் வந்து நமக்கு அனுப்புற ஃபுட்டேஜே நிறைய கிளவுட்ல தான் அனுப்புறான் ஆனா பரத் வந்து அதுல இது யூஸ் பண்றான் ஜெமினி அட்வான்ஸ் இல்ல ஜெமினி நீங்க சொல்றது போட்டோல போட்டோ வீடியோ அதனால எடுத்து போடலாம் இல்ல அந்த ஜெமினி அட்வான்ஸ்க்காக தான் பரத் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அதுவும் சேர்ந்து கிடைக்கும் அதுவும் சேர்ந்து கிடைக்குன்னா ப்ரோ மாடல் வாங்கணும் போன வாட்டி மாதிரி ப்ரோ ஆனா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல ஆல்ரெடி ப்ரோ வச்சிருக்காங்க இந்த முடிச்ச உடனே 10 வாங்குறாங்க அப்படின்னா 9 வச்சிருக்கிறவங்க 9 ப்ரோ வச்சிருக்காங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது அது முடிச்ச உடனே திருப்பி ஆட் பண்ணிக்க முடிஞ்சா ஏன்னா ஆப்பிள் எப்படி தெரியும்ல இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் 15 ப்ரோ வாங்குறேன் அதுக்கு எனக்கு ஒரு ஆஃபர் வருது நான் 3 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆப்பிள் மியூசிக்கு 6 மாதம் ஃபார் ஆப்பிள் டிவின்னு வை திரும்ப நான் 16 ப்ரோ வாங்கினேன்னு வையேன் அந்த ஐடிக்கு ஒன்ஸ் தான் ஃப்ரீ இப்போ 16 ப்ரோ வாங்கும்போது இப்போ நான் பிக்சல் 10 வாங்கிட்டு நீங்க முதல்ல சைன் இன் பண்ணிட்டீங்க அது பண்ண முடியாது அப்புறம் நான் பண்ண முடியாது ஒன்ஸ் பண்ணிட்டா சீரியல் நம்பரோட முடிஞ்சிரும் ஆனா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல யூடியூப் பிரீமியம் உஷாரா போட்டான் பாரு ஒன் டைம் தான் இதுக்கு முன்னாடி நீ அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஃபிட்பிட் 6 மாசம் நீ யூஸ் பண்ணீங்கல அந்த பிக்சல் வாட்ச் போது நான் யூஸ் பண்ணேன் ஃபிட்பிட் யார் வேணா யூஸ் பண்ணலாம் வாட்ச் ரீசெட் பண்ணிட்டு திருப்பி சேவ் பண்ணிட்டா அது இன்னொன்னு என்னன்னா இது ஃபிட்பிட் சப்ஸ்கிரிப்ஷனும் கன்வீங்க நிறைய பேர் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய வைட்டல் டேட்டாஸ் தருது 99 ரூபீஸ் per month அவ்வளவு டேட்டா தேவையா அப்படின்னு தெரியல அவ்வளவு டேட்டா எல்லாருக்கும் தேவையில்ல ஸ்லீப்புக்கு ஏகப்பட்ட டேட்டா நம்மளே வந்து ஒரு கண்டிஷன்ல நம்மளே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவோம் நிஜமாவே நான் நல்லா தான் தூங்குறேன் எனக்கு தான் வியாதி இருக்கா அப்படின்னு சரி அந்த பிக்சல் ஸ்னாப் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க மேக்ஸிமம் வந்து 25 வாட் ப்ரோ எக்ஸ்எல்ல வந்து வரும் 10 ப்ரோவில் வந்து 15 வாட் வந்து மேக்ஸிமம் வரும் அதுவும் நீங்கள் அதில் போட்டிருக்காங்க 20 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணோம் ப்ரோ எக்ஸ்எல்ல வந்து 35 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணோம் அந்த சார்ஜர் யூஸ் பண்ண தான் வந்து இந்த மாதிரி இது அப்படின்னு கிடைக்கும் எனக்கு இது என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஸ்டேஜில் வந்து அவங்க எப்பயும் மாதிரி பில்டப் கொடுத்தாங்க இந்த மாதிரி பிக்சல் ஸ்னாப் இருக்கு நீங்கள் வந்து மேக்ஸேஃப் ஆக்சசரி வச்சுருந்தீங்க அந்த ஆக்சசரி காசு பார்த்தீங்களா பார்த்தேன் எல்லாமே $30-40 போட்டு வச்சிருக்காங்க $40 இந்தியாவில் எவ்வளோ தெரியுமா பிக்சல் ஸ்னாப் கேஸ் வந்து 4900
சார்ஜர் வந்து 4500. சார்ஜர் வித் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல அது வந்து 6939. அந்த ரிங்கு வந்து 2970. எப்படி சமையா அதான் பிராண்டட். இதுல என்ன ஹைலைட்னா இதே மாதிரி வருத்தமே படாதீங்க, ஊர் பேர் தெரியாது, ஜிக்ஸல் ஒரு கேஸ் போடுவான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதனால அதுல வந்துரும் வெறும் 400 ரூபாய் ஒன்லி. அது வந்து மெட்டல் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாம் வந்துரும். அந்த இதுல போட்டுருக்காங்க, அதுல போட்டுருந்தாங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆக்சசரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கும், நிறைய பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் விடுவாட்ஸா இந்த சீ ஸ்டாண்டர்ட் 2ஓட அந்த ஸ்னாப்பிங் மேக்னெட்டிக் ஸ்டஃப் நாங்க தான் அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்ப நாங்க யாரு? HMD ஸ்கைலைன்ல இருக்குடா. இல்ல ஆப்பிள் தான் இவங்க G2க்கு அதெல்லாம் ஏதோ கேக்குறது சும்மா. CPU GPU பத்தி கேட்டதுக்கே அவங்க அமைதியா இருக்காங்க, பதில் சொல்ல முடியல அவங்களால. GPU பத்தி ஒரு வார்த்தை பேசுனாங்களே வல்கன் API கிடையாது, ஏதோ வல்கனா ஏதோ ஒரு பெரிய இது கேமிங்காக இது கிடையாது, API கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதுலயோ. அதுக்கு போய் டாமினேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஈவெண்ட்ல. அதெல்லாம் டாமினேட் அங்கே ஓட்டல. ஆக்சுவலாக வந்து என்னன்னா சிம்பிளா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியலன்றது புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சைட்லேருந்து ஒரு சிலருக்கு கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி சீரியஸாக டேட்டா தெரியல, அதனால அவங்களால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அதுதான் வந்து ஃபேக்ட். சரி, இந்த வாட்டி UFS 4.0 போயிட்டாங்களாமே 3.1லேருந்து ஒரு வழியா. எல்லாத்துலேயும் வந்து இந்த வாட்டி 256GB 128 GB இந்தியாவுக்கு எப்படியும் கிடையாது, எல்லாமே 256GB தான். ஸோ அதனால எல்லாரும் வந்து 4.0 யூஸ் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய். கடந்த 22 வருஷமா ஒரே ஒரு நியூஸ் தான். அவ்வளவுதான். இல்லடா அவ்வளோ டேட்டா இருக்கு. பிரைஸ் சேஞ்சே ஆகல, அதே பிரைஸ். போன வாட்டி என்ன பிரைஸ் இருந்துச்சு எல்லாமே. இப்போ ஒரு டிபேட்டபிள் क्वेश्चन இருக்கு. இதுக்கு வந்து எனக்கு சொல்ல போனா நான் பரத்தோட ரெக்குயர்மெண்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு டாபிக் இது. நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பிடிக்கலாம், எனக்கு இப்போ ஐஃபோன் பிடிக்கலாம், எனக்கு பிடிக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. இதை தான் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இப்போ பிக்சல் எனக்கு பிடிக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கா, ஏன் பிடிச்சிருக்கு, எப்படி பிடிச்சிருக்குன்ற அந்த கதையை வேணா நான் சொல்லலாம். ஏன் இப்போ ஒரு மொத்த காலேஜ் இருக்கு, காலேஜில் லவ் ஸ்டோரி கூட எடுப்போம். ஒரு பொண்ணை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்கலாம், 1000 கதை இருக்கலாம். அதுக்காக அந்த பொண்ணை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே, ஒன்றும் ஃபேக்ட் தானே. ஸோ இது வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த சோஷியல் மீடியாவில் ஜீரோ மெச்சூரிட்டி, எல்லா புனைகளையும் பிளாக் பண்ணேன். அதான் பூனை வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு பாருங்க, பிக்சல் லான்ச் ஆயிருக்கு, இதை விட என்ன போன்ஸ்லாம் வந்து இந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்கலாம், பெட்டரா இருக்கு, என்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிக்சல்ல வந்து என்னெல்லாம் இல்ல எப்படி ஏன் தெரியுமா, ஒன்னுலடா என்கேஜ்மெண்ட் ட்ரிகர் பண்றானுங்க. இவனுக்கு புரியலையா? இல்லடா இவனுக்கு என்கேஜ்மெண்ட் ட்ரிகர் பண்றானுங்க, வேற எதுவுமே இல்ல. அது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. கடந்த ஒரு 2 வாரம் இல்ல, எப்போ எலான் மஸ்க் இத ஆன் பண்ணா மானிடைசேஷன் ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணானோ அப்பல இருந்து எல்லாம் இத பண்ணிட்டு இல்ல இங்க வர இவ்வளவு பேசனால இவ்வளவு பேசனால என் கேள்வி என்னன்னா, ஆண்ட்ராய்டு தரப்புல யாராவது ஒருத்தர் ஐபோன் மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேள்விகள்லாம் கேட்டது இதே பூனை கூட்டம் தான். இவனுங்களுக்கே தெரியும் சைனா போன்ல ஒன்றுத்துலயும் அப்டேட் கன்சிஸ்டண்டா இல்ல. நிறைய சைனீஸ் போன்ஸ்ல இப்ப நம்ம நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா X100 Pro நான் வந்து கேமராக்காக தான் வாங்கினேன், சக்சஸ்ஃபுல்லா இந்த ஜூலை செக்யூரிட்டி பேட்ச்ல இன்னும் மாஸ் பண்ணிட்டாங்கன்னா கேவலத்திலையும் கேவலம் படுகேவலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் படிக்கிறேன். அப்போ இந்த பூனெல்லாம் இப்ப எங்க போயிடுதுன்னு எனக்கு தெரியல, திருட்டு. சரியா? இப்போ இதே வந்து என்ன கேள்வி வருது அப்படின்னா, 7 years ஆஃப் அப்டேட்னு இவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஹார்ட்வேர் பேஸ்டு தான் ஃபீச்சர் டிராப் ஆகுங்கிறத நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஃபீச்சர் அதிகமாக ட்ராப் பண்ணுறது சாம்சங். ஸோ அப்போ யார் வந்து என்னென்ன பண்ணுறாங்கிறதையும் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் வாந்தி எடு. எதையுமே அனலைஸ் பண்ண மாட்டேன், நானாக வருவேன், டப்புன்னு ஒரு இடத்துல பேண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னா அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. இது எப்படி இருக்குன்னா, இவனுக்கு இன்னொன்று பண்ணானுங்க, 7 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி பேச மாட்டானுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற லூப் ஹோல்ஸ் பற்றியும் நம்ம அதிகமாக பேசியிருப்போம். எல்லா பிக்சலுக்கும் எல்லாமே கொடுத்துட முடியுமா? இப்போ பாரு, இப்போ மேஜிக் கியூ சொன்னா வச்சேன், ஆன் டிவைஸ் யூஸ் பண்ணுதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆன் டிவைஸ் ஏன்டா யூஸ் பண்ணுதுன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்து 100 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ 160 ஒர்க்கு வந்து ஆன் டிவைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிபியூ இருக்கு. ஸோ அதால் பண்ண முடியும். ஏன்னா அந்த மேஜிக் கியூக்கு 130 ஒர்க் வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கும் மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்போ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல பேசுறது இல்லை. அடுத்து 7 வருஷம் சாஃப்ட்வேர் சப்போர்ட்னு ஒன்று இருக்குன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்க கம்பேர் பண்ற டிவைஸ்லாம் வருதா? இவனுங்க சைனீஸ் டிவைஸ் எடுத்துன்னு ஒரு 4 டிவைஸ் எடுத்துட்டு வரானுங்க. யார் அது? இந்த பூனைங்க தான்டா. இதுங்களுக்கு வந்து வேலை என்னன்னா, டிவைஸ்னு கேக்குறேன், எதனால எடுத்துட்டு வருவானுங்க? இத கூட எடுத்துட்டு வருவானுங்க. ஆனா இத எடுத்துட்டு வர மாட்டானுங்க. அவனுங்க எப்பவுமே எடுத்துட்டு வரது வந்து Oppo, Vivo தான். இந்த பிரைஸ்க்கு வந்து OnePlus 13 எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. பிக்சல் வாங்குறதுக்கு OnePlus 13 வாங்கிக்கலாம். இப்போ ஃபேக்ட் என்னன்னா, இப்போ இதுல ஃபேக்ட் சொல்லுவாங்க இல்லடா, இதுல என்ன பர்பஸ்க்காக ஒரு கன்சியூமர் வாங்குறாருங்க? இல்ல அது நல்ல போன் இல்லன்னா கிடையாது, அது ஒரு கேமிங் போன் வேற. அதை விட கம்மி காசுக்கே கிடைக்குது பாருங்க. இதுல என்ன ஃபேக்ட்னா, மறுபடியும் ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, நான் நினைக்கிற மாதிரியான ஆடியன்ஸ் தான் இந்த உலகத்துல வாழ்றாங்க. காலையில வந்து பரோட்டா இல்லாட்டி நான் சாப்பிட்றவங்க மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. அவன் நினைச்சுப்பான்
காலைல சாப்பிடாமே பாதி பேர் சுத்திட்டு இருப்பான். ஒரு 2-3 வாரத்துல நல்லாவே பார்த்தாச்சு. நான்லாம் மாச கணக்கா பார்த்து இப்பதான் ட்விட்டருக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம். கடந்த ஒரு 3 வாரமா ட்விட்டர் அதனாலதான் உனக்கு இப்பதான் பல மாதங்களா நான் பார்த்து சொல்லி பார்த்தேன், எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், அடிச்சும் பார்த்தேன். டெலீட்ல பண்ணாத, நீ பண்ணிடு இல்ல ஹைட் பண்ணிடு. இல்ல எனக்கு அந்த விஷயம் எனக்கு முடிஞ்சிருச்சு. அப்படி இல்ல, உனக்கு வர வேண்டிய விஷயம் என்னன்றதுல மஸ்க் சரியில்லை, சரியா? அந்த நாயும் சேர்த்து தான் நான் பேன் பண்ணி வச்சிருக்கேன், சரியா? அந்த மாதிரி எல்லாரையும் உனக்கு யாரு வேணுமோ, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ டிசைட் பண்ணிக்க. நான் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த ரோடு வழியா போனா யாராவது வந்து வண்டியில இடிக்கிறாங்க, கரெக்ட், அவன் இடிக்காம அந்த ரோட எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். நான் போவே மாட்டேன், ஒரு டேப் இருக்கு, அதை பாத்துக்கோ, அவ்வளவுதான். நீ யாரை ஃபாலோ பண்றியோ அவங்க கிட்ட இருந்து வரும். இதெல்லாம் சிலருக்கு வந்து ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, இந்த எமோஷனல் டேமேஜ், இந்த ட்ராமா வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேயா? இப்போ ஒரு சிலர் வந்துட்டு எலான் மஸ்க் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் இப்படி பேசுறாரு, அங்கங்க அப்துல் கலாமை பத்தியும், ஓகே, அந்த மாதிரி பழைய நம்மளோட ஆளுங்களே எவ்வளவோ ஹிஸ்டாரிக்கலான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தி இருக்கலே கொச்சையா பேசிட்டு யார்கிட்ட பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எலான் மஸ்கை பத்தியோ இல்லாட்டி ட்ரம்பை பத்தியோ இல்லாட்டி மோடியை பத்தியோ, ஆமா, இதெல்லாம் ஏதாவது பேசினா உடனே வந்து இவங்க எல்லாம் பொங்கிட்டு வந்துருவாங்க. அடுத்த வேலைக்கு நான் தான் சொல்லிருக்கேன். இல்ல இது எதுக்கு சொல்றேன்னா, இவனுங்க வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்காமயே எதையாவது கத்திட்டு போயிடுறாங்கடா. ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருக்கும் ஃபாலோவர்ஸ் அதிகம், ஒரு 20,000-30,000 ஃபாலோவர் வச்சிருப்பாங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும்னே இது மாதிரியே பண்ணி 1,00,000 ஃபாலோவர்லாம் வச்சிருக்காங்க. இவனுங்க சொன்னா நிறைய பேர் நம்புறாங்க. நான் தான் சொன்னேனே ஒரு லைவ்ல கூட, ஐகோ போன்ல தான் ஃபர்ஸ்ட் கேமிங் ட்ரிகர்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. இதுக்கு வேற எல்லாரும் சேர்ந்து ஐகோ அதுல தான் ஷோல்டர் ட்ரிகர்ஸ் அப்படின்றாங்க. ஆரோஜி ஓரமா அப்படி பாத்துக்கினே இருக்கீங்கன்னா 2 வருஷம் அதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம வந்துட்டோமே, தெரியல, ஒருவேளை நம்ம இறந்துட்டோம் போல, நம்ம இந்த டைம் லைன்ல இல்ல, சரி கிளம்புவோம் அப்படின்றது கிளம்பி போகுது. இப்படிதான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தையும் அப்படியே டேய் இல்லடா, எனக்கு என்ன வருத்தம்னா, ஏஐ பத்தி உடனே இவனுங்க பரத் செம்ம ஜோக்கா இருக்கும். பரத் தான் ஏஐ ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவான். அவன் டைம்லைனை போய் பாப்பேன்டா, அவன் டைம்லைன் போய் பார்ப்பேன். இவன் வந்து ஏதாவது புதுசா வந்திருக்கு, புது ஏஐ ஒன்று வந்திருக்கு, அதில் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியுது, இவன் சாம்பிள் போடுவான். இவனுங்களும் என்னடான்னா இவனுக்கு முன்னாடியே எதையாவது தூக்கிட்டு வந்து போடுறானுங்க ஏஐ வந்திருக்குன்னு. எனக்கு ஜோக் என்னன்னா, ஐகூல தான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் வந்ததானே கிராக் கிட்ட கேட்டாலே காரி துப்பிட்டு போயிருக்கும். அங்கேயே கீழே ஏஐ இருக்கு. ஏன்னா இவனுங்க எல்லாரும் ப்ரீமியம் யூசர் தானே, மானிடைஸ் பண்ணி தானே வச்சிருக்கானுங்க. அதுக்கிட்ட கேட்டா சொல்ல வேண்டியதானே, சார் நான் மனுஷன் தானா, நான் டெய்லி சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னு கேட்டா அதுவே பதில் சொல்லுவான் அவனுக்கு. அதையும் கேட்க மாட்டானுங்க, வந்து தப்பா இன்ஃபர்மேஷனை பரப்பி விட்டுட்டு ஓடி போயிடுறானுங்க. இதை எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலேட் பண்ண போறேன் அப்படின்னும் போது தான் நான் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சேன். இவன் சொல்றத நான் ஏன் பார்க்கணும், எனக்கு நிறைய தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டா இன்னைக்கு காலையில இப்போ வட்சன் வீட்டுக்கு போய் நான் இட்லி சாப்பிட்றேன்டா, அது எப்படி இருந்ததுன்னு நான் தான் சொல்லணும். இப்போ வட்சன் வீட்டில் அவங்க அப்பா அம்மா வட்சன் சொல்றாங்க இட்லி வந்து இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு ஒவ்வொருத்தரோட கான்டாக்ட் சொல்றாங்க. ஐயோ இவங்க 3 பேருமே சொல்றாங்க டெய்லி இந்த வீட்டில் இவங்க தான் சாப்பிட்டுருப்பாங்க, அப்போ நம்ம அதை தான் சொல்லணும். இந்த ஒரு திணிப்பு வருதுங்கிறேன். அதாவது ஆல்ரெடி 20,000-30,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவனா என்ன பண்றான், அவன் ஒன்று சொல்றான். அதாவது ட்விட்டர்ல இப்போ இந்த 30 பேர் 40 பேர் தான் ஃபாலோவர் வச்சிருப்பான், சின்ன பையன் அவனா உள்ள வருவான், வந்து பார்த்துட்டு இவங்கலாம் சொல்லிட்டாங்க அப்ப அதுவா தான் இருக்கும் அவனுக்கான மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ, மெஜாரிட்டி இல்ல, இது மெஜாரிட்டியும் இல்ல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மெஜாரிட்டி சொல்றேன். இன்ஃப்ளூயன்சர் சொன்னா ஒரு 100 பேருக்கு சொம்படிச்சுட்டு வருவாங்களா, இப்போ 101வது வந்து எங்க ட்ரூத் இருக்குன்னு பார்க்க மாட்டான். இவங்க என்ன சொல்றாங்க, சரி இப்போ உண்மையை சொன்னா நம்மள கலாய்ச்சிருவாங்க, அதனால நம்ம இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவோம். இப்படிதான் இது ஃபுல்லா இப்படிதாங்க இருக்கு. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் யாரு, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நான் வந்து தொகுத்து இந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன சார்ந்துதான் நான் எடுக்க முடியுமே தவிர, எம்கேபிஎஸ்டிக்கு பிடிச்சிருக்கா, அப்போ ஓகே நமக்கு பிடிக்கலாம், தப்பு இல்லை. மிஸ்டர் வாசு பிடிச்சிருக்கா, ஓ பிடிக்கலையா, ஐயோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் அவன் தானே அதிகமாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறான், எனக்கும் பிடிக்கலைங்க, நல்லா இல்லை, வேஸ்ட்டு. இது என்னடா அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் இங்க, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? அப்ப அவரே சொல்லிட்டாங்க, என்னோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் நான் இருப்பேன். ஆனா நானே என் கருத்தை சொல்ல மாட்டேன். நான் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு சரி நம்மளும் சொல்லலாம். நான் இதுக்கு தான் வந்து இந்த யூசர் ரிவ்யூ பாயிண்ட்டுக்குள்ள போறதே எதுக்குன்னா, இப்போ ஒருத்தர் வந்து டெலிவரி ஒர்க் பண்றாருன்னா அவர் வந்து இந்த டிவைஸை வெளியில எக்ஸசைஸ் பண்ணுவார் வெயிலுக்கு நேரம். இப்போ அதே ஐடியில் ஒர்க் பண்ற ஒருத்தர் எப்போ பாரு ஒரு ஏர் கண்டிஷன் என்வரான்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேருக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்குமே தான் அந்த டேட்டாவை எடுத்து நான் சொல்றேன். இது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு ரிலேட்டடான டேட்டா தான் நான் சொல்ல முடியும். இப்போ ஒரு சிலர்லாம் நமக்கு ரெக்வஸ்ட்டே வச்சிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல, நம்ம ஒன்லி ஃபோன்ஸ் லைவ்ல கூட போட்டிருந்தாங்க. ஆனால் ரிவ்யூலாம் பண்ணும்போது இனிமேல் கொஞ்சம் ஜிபிஎஸ்லாம் ஆன் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டுலாம் போங்கன்னு. உண்மைதான், நல்லது தான். ஆனால் நான் தெருவா போற இடம் எல்லாமே நார்மலாக எப்பயும் போன இடம் ஒன்று. 2வது சைக்கிள் இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு போனேன்னு வைங்களேன், பைக்ல இருந்தே திருடிட்டு போயிடுறாங்க. என்ன
பைக்லேருந்து இந்த ஜெப்டோ ஜொமேட்டோ ஓட்டுறவங்களோட ஃபோனையே டைவர்ட் பண்ணி தூக்கிட்டு போகிற வீடியோஸ் எவ்வளோ வருது இப்போ. சிக்னல் நின்றுட்டு இருக்க நேரத்தில் இந்த சைடு ஒரு தருவான், அந்த பட்ஸ் வாங்கினேன் சூப்பரான பட்ஸ்னு, இது காது மட்டும் இல்லை எங்கனாலும் குடையலானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பக்கம் ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அது கரெக்டாக மூவிங் இதில் தான் பண்ணுறானுங்க, மூவ் ஆகும்போது தான். புரியுதா? ஏன்னா நின்றுகிட்டே இருந்தா அப்படி இல்லை, நிற்கிற வண்டியில் வந்து இதை பண்ணால் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பார்த்து சொல்லிடுவானே. எல்லாம் மூவிங்ல இருக்கும்போது பண்றாங்க. சோ அதான் சொல்றேன், ஒரு மாதிரி டாக்ஸிக்கா இருக்கு. இது வந்து ஸ்டாண்ட் டைட்டா இருந்தாலும்மா இது ஏன்னா சில அந்த போபோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ போட்டு விட்டா எடுக்கவே முடியாது. நீ அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் வாங்கி போடணும். அவனே பார்த்தா அவன் கம்மி காசுக்கு எவ்வளவோ அதான் போட்டுட்டு இருப்பாங்க எல்லாம். நான் இப்ப சைக்கிள் எல்லாம் போட்டேன்னு வையே 1000 rupees அது அவ்வளவு எடுத்து தள்ளி விட்டுட்டு ஓடினே இருப்பானுங்க. நான் சைக்கிள்ல இருந்து கீழே கிடப்பேன், கீழே தள்ளி விட்டு போன் எடுத்துட்டு ஓடிடுவாங்க. அவ்வளவுதான். போபோ பாருங்க நல்லா எனக்கு எதுவுமே நான் பார்க்க விரும்பல. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. சரியா? அதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. சரி, பிக்சல் 10 Pro Fold இது அங்க வைக்கல கமிங். ஏன்னா அக்டோபர் வாட்ச் வைக்கல, அதுவும் காட்டல. பட்ஸுக்கு 2A-வையும் காட்டல. அப்புறம் இன்னதான் காமிச்சாங்க, சீன் தான் படம் காமிச்சினே இருந்தாங்க, திரும்ப திரும்ப படம் காமிச்சாங்க. இதுல எனக்கு என்ன ஹைலைட்னா, பரத் பார்த்தானு தெரியல, ஈவெண்ட் பாத்தியா மச்சி? அந்த ஈவெண்ட் நல்லா நீ பார்க்கல போல, அது ஒரு ஸ்லைட் ஷோ. எனக்கு அதுதான் கடுப்பாயிருச்சு. ஈவெண்ட் நீங்க பார்த்தா ஈவெண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணாங்களே, அதுதான் இந்தியா ஈவெண்ட். அது தெரியல வாட்சா, இந்தியா ஈவெண்ட்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப அவசியம். அது கலாச்சிருப்பீங்க வந்து பண்ணிருந்தாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, டேய் அது யாரா அந்த ஜிம்மி ஃபேலன் தான் காமெடியன். ஷோ ஹோஸ்ட் பண்றாங்க. காமெடியன் பிளஸ் ஷோ ஹோஸ்ட் எல்லாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்றேன், நான் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஜிம்மி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த ஜிம்மிக்கு பதில் நிஜமாவே MKBHD வந்து பேசியிருந்தானா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுல வந்து ஆப்பிள் ஏ ஃபீச்சர்ஸ்லாம் இல்லைன்னு ஜிம்மி ஃபேலன் மிஞ்சி ஆப்பிள் பத்தி பேசிட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ சேஞ்ச் எல்லாம் ஆச்சு அப்படின்லாம் வேற ஏதோ போட்டுருந்தாங்க. ஆப்பிள் கண்ணியா தெரியல, ஆப்பிளுக்கும் பிடிக்குமா இருக்கும், ஆப்பிளும் பிடிக்குமா இருக்கும். இவன் வேற ஒருத்தர் ஆப்பிள் கூகுளுக்கு ரெண்டுக்குமே சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு இருந்திருப்பாரு. இப்போ வந்து கூகுள் வந்து ஆப்பிளை கலாச்சதுனால வந்து ரியாக்ஷன் வந்து மாறிடுச்சு. இல்ல ஃபேக்ட் இதுதான். எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவங்களும் வந்து ஏதாவது பேசினா நல்லா இருக்குமே நினைச்சேன் வச்சா. நிஜமாவே அதுல டிவைஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி நாள் லான்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா லான்ச் ஆயிடுச்சு 10:30 மணிக்கு அந்த ஸ்ட்ரீமிங்கு, 9:30 மணிக்கே எல்லாம் வந்துருச்சு. சீரிஸ்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. எம்பாருக்கும் 9:30 மணிக்கு லிஃப்ட் ஆச்சு, வீடியோ எல்லாமே வந்துருச்சு. இது மீம்ல எல்லாம் பாத்திருக்கேன்டா, இந்த சும்மா டெம்ப்ளேட்ஸ் 9:30 வந்துருச்சு. ஆனா 10:30 மணிக்கு தான் வந்து லான்ச் இவெண்ட் அப்படின்ட்டு ஒன்று வச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவான் கெஸ்ட் முன்னாடி. ஸோ ஃபோல்டில் புதுசாக என்ன இருக்குன்னா, பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னும் திக்னஸ் வந்து இன்னும் கம்மி பண்ணியிருக்காங்க. 5.2 mm தான் ஆக்கியிருக்காங்க. இல்லை திக்னஸ் கம்மியாகல, பேட்டரி பெருசாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 5000 mAh சிமிலராக இருக்குது. IP68 ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃபோல்டபிள் IP68 ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து வேஸ்ட்டுங்க. டிவைஸ் நல்ல டிவைஸ் தான். நமக்கு வந்து 1,73,000 ரூபாய்க்குலாம் டிவைஸ்லாம் நியாயமற்ற செயல். ஸோ இதுலேயும் அந்த இது இருக்கு, அந்த வயர்லெஸ் அந்த பிக்சல் ஸ்னாப் இருக்கு. அது இருக்கு. இல்ல வச்சா என் கேள்வி என்ன, இன்ஃபீரியர் கேமரா தானே? ஆமா சரியா? ஒரு ப்ரோ எக்ஸல் வாங்குனீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட போகுது. ஃபோல்டபிள்ங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு அட்வான்டேஜ்னா எந்த மாதிரி சொல்றேன்னா, நானும் வந்து லேட்டஸ்ட் ஃபோல்டபிள் யூஸ் பண்றேன், மல்டிபிள் அப்ளிகேஷனை ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ல யூஸ் பண்ண போறேன், மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஓகே நான் அதை அக்செப்ட் பண்றேன். இருந்தாலும் கூட 1,73,000 ரூபாய்க்கு ஒரு 256 GB மாடல் வந்து எனக்கு வந்து ஏத்துக்க மனசு ஒத்துக்கல. 512 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. என்ன நினைக்கிற வச்சா? 1,73,000 ரூபாய். இந்தியாவில் எப்பயுமே இந்த விதம் பண்றாங்க. டாப் எண்ட்ல கூட 512 GB மாடல் வரல, ஒரே 256 மட்டும் தான். நீ வேணா பாரு, 2-3 மாசம் கழிச்சு வரும் பாரு, இந்த ஜோக் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. போன தடவை ஞாபகம் இருக்கா வச்சா? லான்ச் ஆனது 9 சீரிஸ்லயும் 128 தான். 128 மாதிரி லான்ச் ஆயிட்டு போன வாட்டி 256 இல்ல 8 தான் 128. 8 Proல வந்து அப்போ 128 லான்ச் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா 256 வந்தது. அப்போ எப்படி இருக்கும்? டே 1 வாங்கின நிறைய பேர் 128 மட்டும் தான் இந்தியாவுக்கு வரும்னு நினைச்சு வாங்கியிருப்பான். அதுல இருந்து ஒரு 10-15 நாள்ல பார்த்தா 256 GB திரும்ப வருது. ஸ்டோர்லேயே லிஸ்ட் ஆகுது எல்லா இடத்துலையும், ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லா இடத்துலையும். ஸோ இது வந்து இதெல்லாம் அவங்க தான் பார்க்கணும். ஸோ இது ஃபோல்டு வந்து இதில் ஒரு கூட்டம் வந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு என்னன்னா, கிருன்னு இருந்தது. ஸ்கேல் நேரத்தில் வந்து சைடில் வச்சு கார்னர் ரேடியஸ்லாம் பார்த்து. அப்படியா? வீடியோவில் இல்லைடா, ட்விட்டரில் தான். அதனால அதையும் பிளாக், உடனே எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். லைஃப்னா என்னன்றதே உங்களுக்குலாம் தெரியல, ரியாலிட்டினா என்னன்னு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரியல. வெறும் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்கை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் தலை சுத்துது, கஷ்டமா இருக்கு. என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் டூ மச்சா இருக்கு. மஸ்க போட்டால் எல்லாம் சரியாயிடுமோன்ற அளவுக்கு காண்டாகுது. இந்த மானிட்டைசேஷன் வந்து ரெகுலரைஸ்டாக இருக்கணும்னு எனக்கு தோணுது.
இப்போ இந்த இடத்துல யூடியூப் வந்து டூப்ளிகேட் கண்டென்ட்ஸ்க்கு மானிட்டைசேஷன் கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல, இவனும் போட வேண்டியதானே. சும்மா எல்லாரும் கோட்டட் ரீட்வீட்டோ இல்லாட்டி வெறும் ரீட்வீட்டோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்லாட்டி வெறும் அந்த கண்டென்ட் மட்டும் போட்டு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரிஜினலாக இருக்கணும், உங்களோட தாட் ப்ராசஸ் ஒரிஜினலாக இருக்கணும். நீங்கள் வந்து சொசைட்டிக்கு தாட்ஸ்லாம் சொல்ல போறீங்கன்னா நீங்கள் யாருன்னு ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணுங்க. மூஞ்ச கூட காட்ட மாட்டீங்க. நாய் வரும், பண்ணி வரும், பூனை வரும். நான் ஏஐல போடுவேன், என்ன கொடுக்குதோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஒரிஜினலாக போட்டீங்க, ஒரிஜினலாக இந்த கவிதை எழுதுனேன், படிச்சு கவிதையா? ஐயோ ரைட்டு. அடுத்தது பிக்சல் பட்ஸ் 2a 13000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. 13000 ரூபாய்க்கு இல்ல டென்சார் A1 இருக்கு. டென்சார் A1 இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு ஏஎன்சிலாம். ஆமாடா, ஏன்னா பட்ஸ் 2 நல்லா இருக்குல்ல. கூகுள் ஈவென்ட் கூட இவ்வளவு பெருசா போகறாங்க. IP54 ரேட்டிங்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த கேஸ்க்கு வந்து IPX4 ரேட்டிங் இருக்கு. கேஸ்க்குலாம் எந்த காலம் ஆச்சு, யாருமே IP ரேட்டிங்ஸே கொடுக்கறது இல்ல இப்பலாம். வந்து கொடுக்குறோம். சரி அது இருக்கட்டும். ஆனா இதுல இருந்து என்னன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 10000 டிசைன் ப்ரோ மாதிரி ஆயிடுச்சா டிசைன் நல்லா இருக்கு. இல்ல அது ஓகே, எனக்கு வந்து என்னன்னா 20 மணி நேரம் தாங்க பேட்டரி வித் கேஸ். ஆமா வித் கேஸ் நிறைய பேர் வந்து கேள்வி கேக்குறாங்க. ஆனா சோனி எல்லாம் எப்படி தெரியுமா 20 மணி நேரம் இருக்கும். ஆனா இதுவே ஆன் டிவைஸ் ஸ்டாண்ட் அலோனே 10 மணி நேரம் இருக்கும். இது 7 மணி நேரம். 7 மணி நேரமா? ஒன்ஸ் வந்து சார்ஜ் போட்டா 7 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். பட் இந்த 7 மணி நேரமே சப்ஜெக்டிவா இருக்கும். கண்டிப்பா 50% வால்யூம் 60% வால்யூம் உள்ள வரும். ANC வரும். சைலன்ஸ் சீல் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களாம். டிரான்ஸ்பரன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களாம். சவுண்ட் வந்து 11mm டிரைவர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. டிசைன் பிளாக்கிங் வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு. டிசைன் மாஸ் தான். அதான் ப்ரோல இருக்கிற டிசைன் இதெல்லாம் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஆமா அதே மாதிரி எல்லாமே டிசைன் எல்லாமே அதே ப்ரோல இருக்கிறது இதுல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆனா எல்லாரும் என்ன கேக்குறாங்க, 13000 ரூபாய்க்கு வேற லெவல். நான் வந்து ஓபனா என்ன சொல்லுவேன்னா, பிக்சல் எக்கோசிஸ்டம்ல இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தருக்கு இது நல்லா இருக்கும். அப்படி இல்லனா OnePlus Buds Pro 3 வின்னர் 9000 rupees ஆஃபர்ல வரும். பட்ஸ் எஃபின்னு ஒன்னு வந்திருக்கு. அது இந்தியாக்கு எப்போ வரும்னு தெரியல. எது இவன் சாம்சங்? சாம்சங். அது வந்து பட்ஸ் எஃபி காஸ்ட் பார்த்தல, அதுவும் சொல்ல மாட்டேன். OnePlus Buds Pro 3 என்ஜாய். ஸோ இதுவும் வந்து அக்டோபர்ல தான் வரும். பட்ஸும் வந்து அக்டோபர்ல தான் வரும். அடுத்த பிக்சல் வாட்ச் 40000 ரூபாய்க்கு வைஃபை மாடல் மட்டும். இந்த வாட்டியும் LTE மாடல் இல்லைங்க இந்தியா. வாட்ஸா எனக்கு வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க LTE மாடல் கேக்குறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு பதில் சொல்லுங்க. மொபைல்ல இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ்க்கே நம்ம சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறோம். ரேடியேஷன் இருக்கு. ரிஸ்ட்ல வந்து ஆல்ரெடி SpO2 இன்ட்ரோடியூஸ் ஆன புதுசுல SpO2 சென்சார்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது நம்ம நண்பர்களே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷோல்டர் பெயின் இருக்கு, ரிஸ்ட் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. SpO2 வந்து நான் உள்ள போய் டாகல்ல டிசேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த பெயின் வரலன்னு சொல்லுங்க. இல்ல இப்போ நிறைய பேர் Galaxy Watch LTE யூஸ் பண்றாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துறாங்களா தெரியலையே. இதெல்லாம் எனக்கு புரியலையே. இப்போ சிலிக்கா கார்பைட் பேட்டரி பத்தி கூட தான் நிறைய பேர் கேக்குறாங்க. நம்மகிட்ட என்ன டேட்டா இருக்குன்னு நம்ம பேச முடியும்? ஸ்டேஜ்ல எல்லா பிராண்டும் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, சிலிக்கா கார்பைட் பேட்டரி 1600 சைக்கிள்ஸ்ல 20% ஆஃப் தி ஹெல்த் டிப்ளீட் ஆகும்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1600 சைக்கிள்ஸ் நான் ஓட்டணும். டெய்லி உட்காந்து ஓட்ட முடியுமா அவ்வளோ வேகமாக பேட்டரி ட்ரெயின் பண்ணி? இல்லை. அப்படியே நீ வேகமாக பேட்டரி ட்ரெயின் பண்ணுறதுக்கு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு பண்ணனாலும் அகைன் அது நேச்சுரல் இல்லையே. எனக்கு நேச்சுரல் ரிசல்ட் வேணும்னா அடுத்த ஒரு 2-3 வருஷம் நான் வெயிட் பண்ணாதான் எனக்கு நேச்சுரல் ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்போ எனக்கு டேட்டா கரெக்டாக கிடைக்குங்கிற. இப்போ சிலிக்கா நார்மல் நம்ம லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு வந்து இவ்வளோ தூரம் எவல்யூஷன் ஆயிடுச்சு. லித்தியம் அயன் பேட்டரிஸ் நம்ம 2000 பார்த்துட்டோம். அதான் சொல்றது 1999 2000 அந்த டேஸ்ல இருந்திருக்க ஃபோன்ஸ்லயும் பார்க்குறோம் லித்தியம் அயன் தான். ஸோ இன்னைக்கும் லித்தியம் அயன் பார்க்க தான் செய்கிறோம், இல்லைன்னு கிடையாது. ஸோ அதோட எவல்யூஷன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் இருக்கு, என்ன நடந்ததுன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து டேமேஜ் ஆகுங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ உள்ள அந்த அந்த லேயர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு, இம்பியூரிட்டிஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சாம்சங் இம்பியூரிட்டிஸ் மாதிரியான ஃபேக்டர்ஸ்ல தான் அவங்க நிறைய சிக்கினாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு சில டேட்டா கிடைச்சிருக்குல்ல. இந்த டேட்டா சிலிக்கா கார்பைட் இல்லை, ஆனால் அதுக்குள்ள எல்லாருமே ஆர்வக்கோளாரா இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. இப்பயே அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்க. சிலிக்கா கார்பைட் பேட்டரினா இப்படிதான் அப்படிதான். நம்ம டேட்டா இல்லைன்ற நான் என்ன கேட்டா இன்னும் டைம் ஆகும். ஸோ இதில் வந்து புது ஸ்னாப்ட்ராகன் W5 Gen 2 சிப் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 32GB ஸ்டோரேஜ், 2GB RAM, 4G இருக்குது. ஆனால் இந்தியன் மாடல் கிடையாது. Wear OS 6 இருக்குது. 72 hours பேட்டரி லைஃப் பேட்டரி சேவர் மோடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 40 மணி நேரம் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சுருந்தா வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எவ்வளோ வந்துச்சு? எது வச்சா அந்த பிக்சல் வாட்ச் அதோட இது கொஞ்சம் அதிகம். 2 days வரும். பவர் சேவர்ல தான். பவர் சேவர்ல போட்டா தான் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லனா கஸ்டமைஸ் பண்ணலாம். பவர் சேவர்ல போட்டா 72 மணி நேரம் போட்டுருக்காங்க. ப்ளூடூத் எல்லாம் இல்லாம எனக்கு 2 நாள் வந்து. இது கர்வ் தெரியும்ல. சூப்பரா இருக்கு. இல்லையே ரிப்பேரபிள் பேட்டரி ரீப்ளேசபிள்னு போட்டுருக்காங்க. அப்படியே? ஆமா. போன வாட்ச் வரைக்கும் கிடையாது. வாட்ச் ரீப்ளேசபிள் போன வாட்ச் வரைக்கும். பேட்டரி மாத்தணும். இப்போ வந்து பேட்டரி யூசரே மாத்திக்கலாம் தனியா. இது உள்ள டிஸ்ப்ளே கொஞ்சம் கர்வ் பண்ணிட்டாங்க. போன தடவை வரைக்கும் கிளாஸ் தான். இதுல வந்து டிஸ்ப்ளேயும் கர்வ் ஆகி போகுது. மைக்கேல் ஃபிஷர் தாங்க எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஃபீல் ஆச்சு. மைக்கேல் ஃபிஷர் மட்டும் தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டை காமிச்சாரு நிறைய இடத்துல. என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது அவர் வந்து இதாயா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு.
அப்பா ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபைனலா வந்து வாட்ச் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு பார்க்க. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான உண்மை. வீட்டு பக்கத்துல ஒரு வீடு வாங்கி போட்டிருக்காரு. அப்படியா? போட்டுடலாமா? விக்கி வாங்கி கொடுத்துட்றா. ஸோ பெசல்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, 16% வந்து கம்மியாயிருக்காங்க. அப்புறம் பிரைட்னஸ் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3000 நிட்ஸ் வந்து ப்ரீ பிரைட்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வாட்டி இதை மாற்றிட்டாங்க பாரு, டார்க் மாதிரி சைடில் வச்சுட்டாங்க. சார்ஜிங் வந்து இப்போ சைடில் இப்போ இப்படி பின்னாடி போக பின்னோட இருந்ததுல நைட் ஸ்டாண்டில் வைக்கிறதுனா இப்படி இதில் வச்சு இருக்குல்ல, இது மாதிரி பெட் டைம் கிளாக் மாதிரி சைடில் ஓடிட்டு இருக்கும். ஆக்சுவலாக என்ன ஹைலைட்னா இந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பிக்சல் வாட்ச்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங், செகண்ட் அண்ட் தேர்ட்ல போக பின் பாட்டம் சார்ஜிங். அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பிக்சல் வாட்ச் தான் ஆக்சுவலா வயர்லெஸ் சார்ஜிங். ஆப்பிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாம வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ 50% வந்து 15 நிமிஷத்துல ஆகுமா. அப்புறமா 80% வந்து half an hour அதை போட்டுருந்தாங்க. ஃபுல் சார்ஜ் வந்து 45 மினிட்ஸ் டாப் அப் பண்ணலாம். அப்படி குளிக்க போயிட்டு வரும்போது டாப் அப் பண்றது, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டாப் அப். அப்புறம் டியூவல் பேண்ட் ஜிபிஎஸ், போன வாட்டி டியூவல் பேண்ட் ஜிபிஎஸ் இல்லையா, இந்த வாட்டி டியூவல் பேண்ட் ஜிபிஎஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டியூவல் பேண்ட் ஜிபிஎஸ் வந்து ஆப்பிள் அல்ட்ரால இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் வாட்ச் அல்ட்ரால. ஆனா நம்ம டீரெக்ஸ்ல இருக்கு, டீரெக்ஸ் 2 அமேஸ்விட்லாம் நிறைய இதுல டியூவல் பேண்ட் வச்சிருக்காங்க. இப்போ அதான் எல்லாரும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க டியூவல் பேண்ட் ஜிபிஎஸ். அடுத்து ஸோ இதுவும் வந்து அக்டோபர் தான் அப்படின்னு போட்டுருக்கு. அடுத்து ஜெமினி லைவ், ஆன்-ஸ்கிரீன் விஷுவல் கைடன்ஸ் வித் ஜெமினி லைவ். இப்போ வந்து ஈஸியா வந்து 2 ஸ்னீக்கர்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணி அதோட சஜஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? ஸ்னீக்கர்ஸா? ஒண்ணுலடா, கண்ணாடி ஃப்ரேம்ல கூட காமிச்சாங்க ஈவென்ட்ல. என்னடா பச்சா ஷூவ சொல்றீங்க? ஆமா ஒண்ணுலடா. இப்போ இந்த மாதிரி ஒரு 10 இருக்கு வை, உன்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எது இதுல மேட்ச் ஆகும் அந்த டிசைன் சொல்லி அதுவே சஜஸ்ட் பண்றதெல்லாம். அப்புறம் டூல் பாக்ஸ், ஜெமினி வந்து ஈஸியாக கரெக்ட் டூல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு டூல் பாக்ஸில் இருக்கிற டூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த டூல்னு எனக்கு தெரில அப்படின்னா வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும். மச்சா எனக்கு இந்த ஒரு ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது, கான்வர்சேஷனல் எடிட் ஃபோட்டோஸ். ஆமாம் ஆமாம், அதுவும் பயங்கரமாகல. ஆமா என்ன ஒன்னா, இப்போ நம்ம வீட்டில் இது இருக்குல்ல ஃபாக்ஸி, அதுக்கு தலைமையில ஒரு கவர் இருக்குன்னு வையேன். இப்போ நீ சொல்லுவ, இப்போ அது கலர் இருக்கு கோல்டன் ப்ரௌன் வையேன், அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் டாக் அந்த தலையில இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா ரிமூவ் பண்ணும் வாய்ஸ்லயே. அதான் இப்போ ரியல்மில ஒன்று கொண்டு வந்தாங்களே எடிட், அவங்களோட எடிட்டர் ஆப்ல. இல்ல அவங்களோட ஆப்ல வந்து எனக்கு கண்ணாடி ஆட் பண்ணி விடு, ஷர்ட் கலர் மாத்தி விடுன்னா அது மாத்தும். அது ஆனா கேலரி ஆப்ல. இது வந்து கான்வர்சேஷன் மாதிரி, அதுகிட்ட பேசலாம். அது போட்டோ எடிட்டிங். இது வந்து போட்டோ எடிட்டிங் ஜெமினில கொஞ்சம் அட்வான்ஸ்டா. எனக்கு ஜட்டி மாத்தி விட சொன்னேன், மாத்தல. அது என்ன பண்றது? அது போட்டா தான் மாத்த முடியும்னு சொல்லிச்சான். ஆமா. அப்புறம் வந்து ஸ்பீட், ஜெமினி வாய்ஸ் ஸ்பீடை வந்து மாத்தலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. காமன் டோன்ஸ், அப்புறமா ஸ்டோரி டெல்லிங், கேரக்டர் வாய்ஸஸ், நரேஷன் ஸ்டைல் ஆஃப் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு கேட்டா ஜூலியஸ் சீசர் எப்படி பேசியிருப்பாரு அப்படின்ட்டு அது வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வருமால, நான் ஆத்தோரமா இருக்கிறேன், நான் பீச்சோரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருமோல. ஆமா. ஸோ அந்த கான்வர்சேஷன் எடிட்ஸ் வச்சு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாமா, மேக் இட் பெட்டர். எப்படி தெரிஞ்சிருக்கும் ஜூலி சீசரோட வாய்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு? இல்ல சும்மாடா ஏதோ இது பண்ணிருக்கேன், இப்படி தான் பேசிருப்பாரு. நத்திங் ஃபோன் 3 எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்குள்ள இன்டர்நெட்ல வந்து ஒரு 4000 பேர் ரிவ்யூ போடல. அந்த மாதிரி தான் நம்ம இஷ்டம் தானே. ஏதாவது ஒரு படத்துல உனக்கு தெரியுமா ஜூலியஸ் சீசர் யாருன்னு? உனக்கு தெரியாதுல்ல, இங்க வாழ்ந்துட்டு இருக்க யாருக்கும் தெரியாதுல்ல. அப்ப எந்த வாய்ஸை சொன்னாலும் எல்லாரும் நம்பி தானே ஆகணும். அதுதான் சொல்றேன். 3A வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா உனக்கு ரிமார்க்கபிள் டிவைஸ், இட் கேன் பி ஈவன் பிரைஸ்ட் அப் டு 3.5 lakhs அப்படின்னு சொல்லி நான் பெஸ்ட் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆமா வரவன் போறவங்களா அதை பார்த்துட்டு அவனும் போயிடுவான். ஏன்னா வாங்க போறானான்னு கேட்டா இல்ல, வாங்க போறவனுக்கு தான் இது பிரச்சனை. அப்புறம் பேஸ் வாய்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கும். கிளாடியேட்டர்ல இருந்து அது ஒரு வாய்ஸ் போட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். இது எவனு போட்டு போறாங்க. அடுத்து வந்தாமா பிக்சல் விட்டு வரல. Redmi Note 15 Pro, Note 15 Pro Plus வந்து லான்ச் ஆயிடுச்சு சைனால. ரெண்டுத்துக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒன்னு வந்து கர்வ்டு, ஒன்னு வந்து ஃபிளாட் ஸ்கிரீன். ரெண்டுமே 1.5K பேனல் தான் இருக்கு. குவாட் கர்வ் தான வருஷா சிவி மாதிரி இருக்கு இல்லையா? குவாட் கர்வ். ஸோ இந்த கேமரா வந்து கொஞ்சம் நடுவில் வச்சுட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. 3200 பீக் பிரைட்னஸ். ப்ரோ ப்ளஸ்ல வந்து 7S Gen 4 ஃபர்ஸ்ட் 7S Gen 4 நாங்க தான் அப்படின்னு வந்து வந்துட்டாங்க. அது ரியல்மி ஏதோ ஆட்டிட்டு இருந்தா, அது 7S Gen 4 னு சொல்லிட்டு இருந்தாங்க. லீக்லாம் இல்ல, 7S Gen 4 தான் ஃபர்ஸ்ட். ஓ 7 Gen 4. ஆமா 7 Gen 4 அவன் தான் பெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல 7 Gen 4 இஸ் சுப்பீரியர் டு 7S Gen 4 தான். இது என்ன 7S Gen 3 லைட்டா ஏதாவது வர்க் லாக் பண்ணி அதே தான் சோசிங். அது 7S Gen 3 சும்மா ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி இல்லடா, அது என்னன்னா 3A ல நல்லா இருக்கு. 3A சீரிஸ்ல ப்ராப்ளம் என்னன்னா, அது ஆனா Redmi Note 14 Pro Plus ல எல்லாம் நல்லா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் தவிர. Note 14 Pro Plus ல கேமரா அல்டியா இருக்கு, யாருமே டினை பண்ண முடியாது. அதெல்லாம் அல்டி டிவைஸோட பிரீமியம்னஸ் எல்லாம் ஓகே.
அதனால கேமரா மாத்தவே இல்லை, அதே கேமரா வச்சிருக்கேன். அப்படி அந்த லைட்ன்றா அதேதான், அது பயங்கரமான சென்சார் தான். ஸோ வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் வந்து நிறைய இருக்கு. இந்த வாட்டி கிராஃபைட் ஏரியா இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நானும் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன். கேமரால இருந்து சேஞ்சுமே இல்லை. நிறைய இருக்கு. அப்புறம் இந்த இதை பத்தி தான் ஓவரா பில்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த இது நாங்கள் வந்து டெம்பரேச்சர் ஹாட் வாட்டரில் போடலாம், அந்த இவங்க சொன்னாங்கல்ல ஓப்போ, அதில் போடலாம் இதில் போடலாம். இது இது கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. இந்த இங்கே போடு அங்கே போடுன்னு சொல்லி ஜெட்ஸில் வந்து நம்ம அதை போட்டு அது வாரண்டியில் கவர் ஆகாது, வாரண்டியில் கவர் ஆகாது. இதை தவிர ட்ராப் டெஸ்ட் 50 டைம் வந்து நாங்கள் கிரானைட்ல 2 மீட்டர்லேருந்து ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். ஆமாம், வித் த ஹெல்ப் ஆஃப் ஜெமினி AI. ஆமாம், அதில் தான் பண்ணாங்க. அப்புறம் ஸ்பீக்கர் குவாலிட்டி 400% லவுட் ஸ்பீக்கர் வால்யூம்லாம் ஃபர்ஸ்ட் டைமாக ஷாமியில் கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் 300%, எல்லாரும் 300%, 200% தான் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து 400%. இந்த மாதிரியான கிளைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் உருட்டுதாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, நிஜமாவே ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் நல்லா இருக்கு. அதை நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, 14 Pro Plus எல்லாம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுதுடா. இப்போ நிறைய டிவைஸ் யூஸ் பண்ற நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, அடுத்தடுத்து ஏதாவது டிவைஸ்க்கு போயிட்டே இருக்கும். இப்போ வீட்டில் நான் பாக்குறேன், என் ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்க கிட்ட ஒரு டிவைஸ் இருந்திருக்கு. அது வந்து ஒரு 3 year old டிவைஸ். இப்போ அதுல இருந்து அவங்க Redmi Note 14 Pro Plusக்கு போனாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செம லவுடா இருக்குங்க, செமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஆனா ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ். இப்போ அதுல இருந்து ஒரு மிட் ரேஞ்சுக்கு வராங்க. Nokia 9 Pure View தானே? அதெல்லாம் இல்ல, அது வந்து மியூசியம்ல இருக்கு இப்போதைக்கு. அது நிலைமை அப்படிதான் இருக்கு. சொல்றேன் என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய டிவைஸ் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ வாட்ஸ்அப் இருக்கட்டும், நீ பரத், நான் எல்லாம் மல்டிபிள் டிவைஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா, ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கு டேட்டா. இந்த டேட்டா அந்த டேட்டா இது ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கு. இப்போ 2 வருஷம் முன்னாடி ஒரு ஃபோன் எப்படி ஸ்பீக்கர் இருந்ததுன்னா நம்மளால டக்குலாம் ரிகலெக்ட் பண்ண முடியாது, ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரியா? ஆனால் இதுவே வந்து ஒரு டே டு டே யூஸ்ல 2 வருஷமா ஒருத்தர் ஒரே ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் அடுத்த ஃபோனில் லேண்ட் ஆகும்போது அவர் அந்த வித்தியாசத்தை பயங்கரமா சொல்லுவார். ரீசன் என்னன்னா, அவர் வந்து 2 years அதை கேட்டு பழகிட்டாரு. நம்ம வந்து அது 2 years முன்னாடி கேட்டு பழகிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நாளைக்கு 10 to 12 டிவைஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க ஆளு. கரெக்ட் தான். சிங்காயா. ஸோ 7000 mAh பேட்டரி, ரெண்டுத்துலையுமே வந்து 7000 mAh பேட்டரி இருக்கு. ப்ரோ ப்ளஸ்ல வந்து 90 வாட் சார்ஜிங், ப்ரோல வந்து 45 வாட் சார்ஜிங். அதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் 22.5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் வேற இருக்கு. சேட்டலைட் மெசேஜிங் வந்து சைனால வந்து சேட்டலைட் மெசேஜிங் இருக்கு. ஆமா, இப்போ எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரிவர்ஸ் சார்ஜிங். ஸோ அவ்வளோதான். கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் நார்மல் மாடலில். ஏன்னா வந்து 50 MP லிட்டியா 600, ஸோ சென்சார் சைஸும் கம்மி. அல்ட்ரா வைட் வந்து 8 MP, அந்த 2 MP மேக்ரோ வச்சு தொலைச்சி வச்சுருக்காங்க. ஏன் இந்த இதுன்னு தெரில. ஆமாம், ஃப்ரண்ட் கேமராவும் ப்ரோ மாடலில் 20 MP, ப்ரோ ப்ளஸில் வந்து 32 MP. போன வாட்டி ரெண்டுமே 20 தான் இருந்துச்சு. 14 Pro Plus 20 தான் இருந்துச்சு. போன 30 MP இல்லைல்ல, இந்த வாட்டி 30 MP கொடுத்துருக்காங்க ப்ரோ ப்ளஸில். ப்ரோவில் வந்து 20 MP தான், ஆனால் 4K இல்லை, 1080p தான். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. இதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ராவில் ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது பதிலே இல்லை. அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஆமாம், ஃபோன் 3 எங்கடா இருக்கு? நத்திங் ஃபோன் 3. அதில் வேற ஒரு சில ஜோக்லாம் பார்த்தேன். அதுலேயும் நிறைய ஜோக் இருந்தது. இப்போ நான் வந்து பிரைமரி சென்சாரில் வச்சு 4K வீடியோ எடுக்கிறேன்னு வைங்க, ஜூம் வந்து அந்த பிரைமரி சென்சாரில் மட்டும் தான் தெரியாதா? ஆமாம், இவர் கூட ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தது. நான் ரிவ்யூ பண்ணும்போது கூட இல்ல, நான் தொட்டு கூட பார்க்கல, எங்க இருக்குன்னு தெரியல, காணவில்லை. ஒரு போஸ்டர் போட்டு இது பண்ணணும். சரி விடு, அது கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சைனா எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இதெல்லாம் பத்தி அந்த பூனைங்க பேச மாட்டேங்குதுங்கிறதா வருத்தமா இருக்கு. நானும் பாக்குறேன் 7-8 வருஷமா இன்னும் அதே 1080p தாண்டி போக மாட்டாங்க. உள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டா டைட்டானிக் இருக்குங்கிறான், ஸ்பேஸ் ஷிப் இருக்குங்கிறான். ஆனா பார்த்தா போர்ட்ரேட் வீடியோ எடுத்தா 1080p தான் எடுக்கும். சரி, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேனே, ஓப்போவெல்லாம் கேட்டேனே, சைனாலேயே போய் கேட்டேனே, ஏன் 1080p தான் எடுக்கு, ஆப்பிள்லாம் வேற லெவலில் 4K எடுக்குது, பிக்சல்லாம் எடுக்குது, வேற லெவலில் இருக்குது, சினிமாட்டிக்லாம் நீங்கள் ஏன் எடுக்கலன்னு. இல்லை, ப்ராசஸருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். பாவம் அது. ஆமா, ஸ்ட்ரெஸ் இதுவாகும். அது வந்து ப்ராசஸிங் பவர். அதே ஃபிளாக்ஷிப் சிப்லாம் வச்சிருக்கீங்க, அதுக்குன்னு தனியா இது போடுங்க அப்படின்னு. ஃப்ரண்ட் கேமரா அல்காரிதம் நாங்க திருடிட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்கல. அது கரெக்டா கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்க அதை வந்து உங்களுக்கு செயல்படுத்தி காட்டுறோம்னு சொல்லுவாங்க. ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட் தானே இது? நீங்க ஃபைண்ட் எக்ஸைட் இல்ல? ஆமாடா, அதுல அந்த மோட் இருக்கா என்ன? ஐயோ, அது என்ன மோட் ஆப்ஷன்? அது விஐபி மோட். விஐபி மோட் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. விஐபி மோட் இப்போ தனியா ஒரு கீயை இப்ப சைலண்ட் நார்மல் தான் வருது. விஐபி மோட்னு வரல, எடுத்துட்டாங்க. பிளஸ் கீழ வந்து மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. X1 Ultra இருந்துச்சு விஐபி மோட். டேய், என்னடா வித்தியாசம்? அதுக்கு பதில் சொல்ற. விஐபி மோட் என்னடா? ட்ராக்கே பண்ண முடியாது, அப்படி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருது. ஆஃப் பண்ணி விட்டு ஏர்ப்ளேன் மோடோட செக்யூர்டா இருக்கும். கேட்டா போன திருடி விஐபி மோட் போட்டு கிளம்பி போயினே இருப்பான். யாரு?
போனை திருடி ஆமா அதுக்குதான் விஐபி மோட் போட்டுங்க. யூஸ் தான் உங்களுக்கு. இவன் பாருங்களேன், அதாவது யூஸருக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டா திருட்டு பயலுக்கு இவங்களுக்குலாம் யூஸ் இருக்கிற மாதிரி சொல்லி. சைனா பிரைஸ் வச்சு பாத்தீங்க, சைனா பிரைஸ் வந்து Note 15 Pro வந்து 18,200 ரூபாய். நம்ம ஊர்ல வந்து கண்டிப்பா 26,000 Pro Plus வந்து 24,000 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ். நம்ம ஊர்ல 34,000 ரூபாய். சோ அவங்க 16GB 512GB சேட்டலைட் எடிஷனே வந்து 30,000 ரூபாய் தான். அதெல்லாம் இங்க வராது. 128GB 45,000 ரூபாய் சொல்லுவாங்க. 128GB லான்ச் பண்ணாலும் கொஞ்சம் கம்மி காசுக்கு லான்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்தது 15 இருக்கு, 6 Gen 3. இதுக்கு போட்டியா இருக்குமா? என்னது இப்போ எல்லாம் Oppo K13 இது பண்ணி 6 Gen 3 ஆமா, Galaxy A36 அதை தான் நாங்க கம்ப்ளீட் பண்றோம். அப்படிதான் சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா அதுல 6 Gen 3 இருக்கு. 6 Gen 4 வந்துருச்சு இப்போ. ஆமா, மத்தவங்க 6 Gen 4 யூஸ் பண்றாங்க. எல்லாரும் ஏதோ ஒன்று பண்றாங்கங்கிறதுக்காக நான் பண்ண முடியுமா சார்? 6 Gen 3 தான் நினைச்சேன். என்னடா அது Redmi 15லயும் அதே தான் இருக்கு, Note 15ல தான் இருக்கு, 6 Gen 3 லான்ச் பண்ணிருக்கீங்கன்னா இல்ல 6 Gen 3 அதோட பெட்டர். ஆனா அதுலயே 6000 mAh பேட்டரி கொடுத்துட்டு இதுல வந்து 5800 mAh பேட்டரி கொடுத்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும். 3.5 ஜாக் இருக்காமா? 3.5 இல்லையா? இல்லையா? இப்போ Note 14ல இருக்கு, Note 14 SE ல இருக்கு. இல்ல அப்ப அவ்வளவுதானா? அந்த சரித்திரம் முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் எதுலயுமே கிடையாது. நார்மலா ரெட்மி மாடல்ஸே கிடையாது. நார்மல்ல இருக்கா? அதான் Note 14ல இருக்கு. Note 14 இதுலயே இல்லல, Redmi 15லயே இல்லல. Redmi 15ல கிடையாது. Redmi 12லயே கிடையாதுன்னு நினைக்கிறேன் வச்சா. நீ வேற நிறைய போன்ல கிடையாது. Redmi 13ல கூட கிடையாது. ஆமா, இவங்க கேட்டா யாரும் கேட்கலங்க. எல்லாரும் TWS யூஸ் பண்ணிட்டாங்க. யாருங்க வயர்டு யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா நாங்க வந்து கருத்து கணிப்பு எடுத்தோம். கேட்டா எல்லாரும் கால் பை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லடா, எல்லாரும் கம்பெனிக்கு யாருமே எல்லாரும் TWSக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஓ அப்ப இப்போதான் எங்க ஆளு 3.5 ஜாக்க கொண்டு வரணும். வேணா TWS நாங்களே வச்சிருக்கோம் கம்பெனில. 2000 ரூபாய்க்குலாம் TWS இயர்பட்ஸ் இருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்னுவாங்க. அடுத்து ஆனா இது நல்ல விஷயம் என்னன்னா எல்லாத்துலயுமே PWM கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சூப்பர். இதெல்லாம் வேற லெவல். ஏன்னா நோட்லயும் PWM அதுவும் 384 இருந்தா இன்னொன்னுல ஒண்ணு இல்ல. இதுவே சொல்லியிருந்தாங்க பாருங்க. பிக்சல்ல வந்து 400 Hz PWM இருக்கு. இவங்கெல்லாம் 3800 2200 போயிட்டாங்க. பிக்சல்ல பாருங்க PWM கொடுக்க மாட்டாங்க. ஆனா வாங்காதீங்க. இதை நான் 2 ஆங்கிள் பேச முடியும். ஃபார் பிக்சல் அப்படின்னு பேசுறது அந்த தூங்குற நேரத்துல உனக்கு என்னடா போனு முட்டு தூங்குடா அப்படி சொல்லலாம். அகைன்ஸ்ட் பிக்சல் அப்படின்னு சொல்லணும்னா என் கண்ணு மேல உங்களுக்கு அக்கறையே இல்லைங்க, கண்ணு தீஞ்சி போனா எனக்கு என்ன, எனக்கு ஃபோன் வித்தா போதும் அப்படின்ற மாதிரி அலட்சியமா நடந்துக்கிறாங்க அப்படியும் பேசலாம். ஸோ இதில் மொத்தம் எது உங்களோட டேக் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பாரத்தெல்லாம் பேச சொன்னேன்னு வைங்க, அவன் நிறைய ரிப்போர்ட்ஸ் படிச்சிருக்கான், மண்டை குழம்பி போய் சுத்திட்டு இருக்கான், செம்ம டார்ச்சரா இருக்கு. இந்த லைட்டு இந்த மாதிரி தண்ட லைட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 18 inch இருந்தா PWM டிமிங், அதுக்கப்புறம் DC டிமிங் கிக் ஆகும் அப்படிலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல ரியாலிட்டி எனக்கு கடியா இருக்குடா வச்சா. நான் நல்லா யோசிச்சு பாக்குறேன். நான் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன், எத்தனை வருஷமா யூஸ் பண்றேன் அப்படின்னா காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே ஒரு பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்போ பாரு நைட் நேரத்துல ஃபோன் நோண்டுற மாதிரியான ஒரு வேலையே வந்தது இல்லையே. சோஷியல் மீடியாவும் நிறைய இல்ல. சோஷியல் மீடியா விட்றா, சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வச்சிருந்தேன். அப்படி பார்த்தா 2011ல இருந்தே பார்த்தா இருக்கலே பெரிய டச் ஸ்கிரீன் டிவைசஸ் வச்சிட்டு இருந்தேன், ஆண்ட்ராய்ட் டிவைஸ் யூஸ் பண்ணேன், கஸ்டமர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய ஆப்ஸ்லாம் போட்டு வேலை எல்லாம் இருந்தது. இன்ஸ்டாலாம் இருந்ததா என்ன? இருந்ததாவா? இருந்ததே. ட்விட்டர்லாம், நீங்க ஒரு ட்விட்டர் வாட்ஸ்அப் அப்படி இல்ல. ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நிறைய பேர் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அதுக்கு அடாப்ட் ஆகாம எல்லாருமே டம் ஃபீச்சர் போன்ஸ்ல இருந்தாங்க. எல்லாரும் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, சரி அதெல்லாம் அடாப்ட் ஆகுதா தனி கதைன்னு வைப்போம். இருட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வீட்டுல போய் அமைதியா கொண்டாடு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுன்ற ஒரு பழக்கமே இல்லாம போச்சே. இதுக்கு பத்தி யாரும் ஏன் பேச மாட்டாங்க? நைட்டு 1:30 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் நான் உட்காந்துட்டு போனை ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பேன், கண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எனக்கு புரியல. இது வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்டா மனுஷனுக்கு? இந்த ஆங்கிள் ஏன் யாருமே பேச மாட்டாங்க? இதை என்கரேஜ் பண்ணா என்ன கதை? சொல்லிவிட்டு வேற ஒருத்தன் இதுதான் மிலிட்டரி ஒரு வருஷமா எல்லாம் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இதுக்கு முன்னாடி கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா நல்லா தான் இருந்துச்சு நோட்ல. இப்போ ஏன் 8 MP கேமரா போயிருக்காங்க? சைனாக்காக 8 MP, இந்தியால இல்ல. ஆக்சுவலா அது வந்து HTC கிட்ட இருந்து நாங்க இப்ப லேட்டஸ்டா சுட்ட அல்ட்ரா பிக்சல் கான்செப்ட். 8 MP அதனால 8 MP அது வந்து 2 இன்ச் சென்சார் தனியா எல்லாம் பாப்பாங்க. என்னத்த சொல்ல, இவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா நிறைய ஸ்பெக் மாற வாய்ப்பு இருக்கு. கேட்டா இந்தியன் மார்க்கெட் நல்லா இருக்கும். ஏன்னா போன வாட்டி மீடியாடெக் இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்னாப்டிராகன் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம அனலைஸ் பண்ணுங்க. இதை தாங்க நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். போன தடவை மீடியாடெக் இருந்து இந்த தடவை ஸ்னாப்டிராகன் போறாங்கன்னா என்ன காரணம்? எல்லாரும் நீங்க கேட்டீங்க அதனால ஸ்னாப்டிராகன் போறாங்களா? கிடையாது. ஸ்னாப்டிராகன் இப்போ சீப் ஆயிடுச்சு. அதான் ஃபேக்ட். இல்ல, அதுவும் பழைய சிப் தான் வச்சிருக்காங்க. கரெக்ட் வச்சா Gen 3 தான் வச்சிருக்காங்க. கேட்டா அதான் கம்மி ஆயிட்டு இருக்கும். யாருமே 6 Gen 3 யூஸ் பண்ணல. அதனால நாங்க 8 லிட் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த கேள்வி அதுதான். 8 லிட் வச்சு எல்லாரும் என்ன பண்ணீங்க? நான் 3D மாடல் ஜெனரேட் பண்ண ப்ரோ இப்பதான் அப்படின்னு யாராவது ஒருத்தரா சொல்றாங்களா? எதுவுமே யாரும் பண்ணல. அப்புறம் என்னத்துக்கு 8 லிட்? இதெல்லாம் வச்சிருந்தா தான் மாஸ் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்ததா?
நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க, நாங்கள் ஃப்ளாக்ஷிப் சிப் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் பெருமையாக. பெருமையா சொல்றீங்களா? அந்த பெருமை யாருக்கு அந்த பெருமைன்னு தான் எனக்கு தெரியல இப்ப. சரி, இதோட 8S Gen 4 போகணுங்கிறது. அடுத்த நியூஸ் போங்க. 8S Gen 4 வச்சு 80,000 விற்கணும். அதான் பெருமை. தனித்தரமாடா. அது வந்து எப்படின்னா ஒரே ஒரு ஸ்கூப் இத்தினுண்டு ஐஸ்கிரீம் எடுத்து போட்டுட்டு just 5,000 rupees பேக் சொல்ற மாதிரி. சரி, இது வந்து 12,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. டாப் அண்ட் மாடலே வந்து 18,000 ரூபாய் தான் சைனா பிரைஸ். ஓகே. அடுத்தது ஹானர் மேஜிக் V Flip 2. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம ஃபிளிப் ஃபோன்லயே 200 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஓ 200 MP கேமரா, 5500 mAh பேட்டரி. கொடுக்குறாங்களா யாராவது ஃபிளிப் ஃபோன்ல? ஹானர் வந்து கொடுத்துருக்காங்களாம். பீக் பிரைட்னஸ் 5000 nits. இதுலயும் PWM அதெல்லாம் இருக்கு, டால்பி விஷன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, விஷயங்கள்லாம் இது இருக்கு. சரி, ஹானரோட ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஆளு யாரு ஹானர்னா நம்ம ஞாபகத்துக்கு வருது யாரு? சேர்த்துதான் இப்ப ஹானர் இல்லையே, அவர் என்னடா A+ல இருக்காரா? இப்ப A+ ஃப்ரீலான்சிங் பண்ணிருந்தானே, அதெல்லாம் பிடிக்கல இப்ப காணுமே. X7C எல்லாம் புதுசா ஒரு போன்லாம் வந்து ஹானர்ல கேள்விப்படலையா? அவர் தான் 2 வருஷமா 4 ஃபோன் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வந்த பாடு இல்ல. ஸோ 8 Gen 3 இருக்கு, 16GB RAM, 1TB ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்கு. 200 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைடு, ஃப்ரண்ட்லேயும் வந்து 50 MP இருக்கு. டெலிஃபோட்டோ ஜூம், ஏஐ சூப்பர் ஜூம் அப்படின்னு போட்டு டெலிஃபோட்டோ குவாலிட்டியில் 30x அப்படின்னு சொல்லிட்டு இந்த 200 MPயே வந்து உங்களுக்கு 30x ஜூம் வச்சு ஏஐ யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டெலிஃபோட்டோ இல்லாமையே நாங்கள் வந்து டெலிஃபோட்டோ கொடுப்போம். சூப்பர். என்னையா அல்பைதாங்க காலை இல்ல பண்றதெல்லாம் அப்படிப்பட்ட வேலைங்க, அதனால பண்ணி வச்சிருக்கு. ரீசெண்டா பாவண்டா யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆஃப்லைன்ல வந்து ஒரு கடைக்கு போயிருக்காங்க. இல்ல இவன் பாவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரோ கடைக்கு போனதுக்கு அவங்க தலையில வந்து ஏதோ ஒரு ஓப்போ கட்டி அனுப்பிட்டாங்க போல. ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டிருந்தாங்க. இவன் இல்லடா, சே இவனை எதுவும் சொல்ல, இவனை எதுவும் சொல்லல. மக்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அண்ணன் நான் போனது ஒரு போன் கேட்டு, அது அங்க இருந்தது. ஆனா அவங்க வந்து எப்படின்னா இந்த கவர் பஞ்சதந்திரம்ல இருமே கும்பக் 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 எந்த பக்கம் போனாலும் அந்த போன் இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்காக இவனுக்கு ஃபுல்லா எல்லாம் மறைச்சு நின்று மறைச்சிருவாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா ஓப்போல வந்து வேற லெவல் டிவைஸ் ப்ரோ, A7 Pro, A9 Pro அது ஒன்று இருக்கு போல ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு. அதை கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். நான் தான் தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டேன் போல ப்ரோ. என்னது நான் கடைக்கு போய் வாங்க போனது தப்பு தான் ப்ரோ அப்படின்ட்டு இருந்தாரு. பெரிய கமெண்ட் போட்டிருந்தாரு சோகத்து. ஆமா, ப்ரொஃபசர் ஜிம்மி சூ யாரும் தெரியுமா? யாரா? ஃபேஷன் டிசைனர் அவரு. அப்படியா இருந்துட்டா? அவர் சரி ட்ரெஸ் விக்கிறாரா ஆனர்ல இருக்குல்ல கலர், அந்த கலரை வந்து டிசைன் பண்ணாரு. இதெல்லாம் ஏஐ கிட்ட கொடுத்தா பேசிக் ஏஐ டேட்டா எல்லாமே அதெல்லாம் இன்ஸ்பயர்ட் பை லுக் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். ஐயோ கிறிஸ்டல் இன்ஸ்பயர்ட் டிசைன் பேசுவோம் போலயே. ஏரோஸ்பேஸ் கிரேட் டைட்டானியம், IP58 IP59 ரேட்டிங்ஸ் இருக்கு. i5 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி இருக்கு. ஃபிளிப் ஃபோன்லேயே வேறு லெவல் பேட்டரி லைஃப் வந்து இதுக்கு தரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 66,000 ரூபா. 66,000 உங்களுக்கு ஃபிளிப் ஃபோன் கிடைக்குது. சம்மங்க. அடுத்து லாவா ப்ளே அல்ட்ரா அப்படின்ட்டு கேமிங் ஃபோன், நாங்களும் வந்து கேமிங் ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு வந்து கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 7300 வச்சு 15,000 ரூபாய்க்கு கேமிங் ஃபோன். நல்ல லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான். போ 8GB RAM இருக்கு, 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கு, 64 MP கேமரா சோனி சென்சாரோட இருக்கு, 5 MP மேக்ரோன்னு போட்டிருக்கு. 2 MP மேக்ரோவே போதும், இதுக்கு 5 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 MP னா 2 MP னுவீங்கல்ல, அதனால தான் 5 MP. அந்த இது ஃபீட்பேக் கேக்குறாங்க லாவா. அடுத்து ஆண்ட்ராய்டு 2 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வருமா? ஆண்ட்ராய்டு 15 இருக்கான். 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் வருமா? 5000 mAh பேட்டரி, 33 வாட் சார்ஜிங்கும் இருக்கு, IP64 ரேட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து 15,000 வந்து 6,128, 8,128 வந்து 16,500. ஆஃபரோட வந்து உங்களுக்கு 1000 rupees ஆஃபரோட 14,000 கிடைக்கும். ஒன்லி 128 GB. வாட்ஸ்அப் வேற நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாண்டா, அதை பார்த்துட்டு வேற ஐயோ பரத் பார்த்தா தெரியல. ரியல்மி வந்து 10,000 mAh தாண்டி நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 320 வாட் ப்ளஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா ஏய் எங்கடா போயிட்டு இப்போதான் அந்த PWM இங்கே நான் திட்டிகிட்டு இருக்கேன். நைட் எல்லாம் வந்து நம்ம எங்க ஃபோன் யூஸ் பண்ணோம், நிம்மதியாக எல்லாரும் கூடயும் பேசிட்டு வழிபட்டு தூங்குங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுங்க. யாருமே வந்து 12,000 13,000 எல்லாம் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. எனர்ஜைசர் 30,000,
12,000 நாங்க 8 mm கொண்டு வந்துருவோம். 8 mm லயா? அது யாரும் பண்ணதில்ல. 8.3 mm 8.4 mm லயே உங்களுக்கு 12,000 mAh ரீசார்ஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் யூஸ் பண்ணும்போது வெட்டிக்கும் அதெல்லாம் ஒண்ணாகாது. இல்லடா அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கேள்வி என்னன்னா 320 வாட் சார்ஜிங் 12,000 mAh னே வைப்போம். இமேஜின் பண்ணி பாரு 320 வாட்ல அது டக்குன்னு ஏறிடுது, அரை மணி நேரத்துக்குள்ள ஏறுதோ இல்லடி ஏதோ ஒரு கணக்கு. ஒரு யூசருக்கு எப்படி இருக்கும்? இப்ப திரும்ப அதை ட்ரெயின் பண்ணணும். அதே இதுல இருக்காது. சார்ஜிங் வேற, இது ஃபோன் வேற. சரி, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் 100 வாட்னே வைவட்ஸா? 100 வாட்னு கூட வைவட்ஸா? சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் தனி, இது தனி. சரி 100 வாட் 120 வாட் அவங்க கிட்ட இருக்கு. சரி அந்த லெவலுக்கே வைப்போம். 1 ஹவர்ல சார்ஜ் ஏறுதுனே வைப்போங்களேன். 12,000 mAh நீங்க வந்து என்னதான் பண்ணாலும் எப்படி ட்ரெயின் ஆகும்? ஆப்டிமைஸே பண்ணாத ஒரு ஃபோன் கூட ஒரு நாள் உயிரோட இருந்துருமே. அதெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் தாங்க. ரியல் லைஃப்ல வரதுக்கு வந்து டைம் ஆகும். நாங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கான்செப்ட் வேற இருந்தா சரி. அடுத்த வாரம் வருது, தெரிஞ்சுக்கோங்க. சரி. அடுத்து ப்ரோ பட்ஸ், இதுவும் லாவாவோட கம்பெனி தானா? 2 இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆரியா 911 இயர்பட் லான்ச் பண்ண முடியாதுல்ல? இல்ல, ரெண்டும் ஒரே பிரைஸ் தான் தெரியுமா? நெக் பேண்டும் இதுவும் ஒரே பிரைஸ் தான். அப்படியே ஆஃபர்ல உங்களுக்காக, ஆஃபருக்காக 990 எங்களுக்கோசரம் 1000 ரூபாய்க்கு தருங்க. ஆக்சுவல் பிரைஸ் வந்து இது 2,500 ரூபா, ஃப்ரீயா வருங்க. 2,500 ரூபா 3,000 ரூபா ஆக்சுவல் பிரைஸ். ஆனா உங்களுக்காக வந்து 1000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு நெக் பேண்ட் TWS இயர்பட்ஸ்ல வந்து. சரி, ஏதாவது கோடக் ஏதாவது சொல்லிருக்காங்களா வாட்ஸா? ஏதாவது கோடக் என்ன SBC இதுதான் பாட்டி கேக்கும் நல்லா, அவ்வளவுதான். மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோடக்லாம் யூசுவலா மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஓகே ஆப்பிள் மாதிரி சார்ஜ் பண்ணி ப்ளூடூத் இல்ல, ஆப்பிள் மாதிரி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமா 40 hours playback, 50 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி இருக்கு. ஸ்மார்ட் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்கு. 1000 ரூபாய்க்கு இருக்கு. யாரா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 12 hours playback. பாத்ரூம்ல ஆண்டி குளிக்கும் போது எட்டி பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இல்லங்க, நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க நண்பர்களே. நடந்துருச்சு லைவ் நீ பாக்கல? நேத்து காலையில என்ன பண்ண, அங்க எல்லாம் மேக்ஸிமம் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கமே வரல. இவனுக்கு வேற ஸ்மோக்கிங் ரூம் கொடுத்து வச்சானுங்க. நான் ஸ்மோக்கிங் ரூம் இல்லன்னு சொல்லி. ஆமா சரியா, எனக்கும் இன்னொரு பையன் ஃப்ளைட் டேக் பார்ட்டி தான். கேளு, பார்ட்டி எல்லாம் பண்ணியிருந்தா கூட நீ சொல்ற மாதிரி போறத போயிட்டு ஏதோ தப்பு பண்றான், அதனால அவனுக்கு ஒரு விளைவு வருதுன்னா பரவாயில்ல, அவன் பண்ணா அதனால அனுபவிக்கிறான் சொல்லலாம். எதுவுமே இல்லாம கடுப்பா இருந்தது. அடுத்து என்னன்னா, யாரும் மேக்ஸிமம் காலையில எழுந்திரிக்கல, இல்லாட்டி லேட்டா தான் எல்லாம் இருந்தாங்க போல. சரி காலையிலே நான் வந்து போர்ட்ரைட் மோட்ல லைவ் வந்தேன். வந்துட்டு வேற கூகுள் கேளு 9A வந்துட்டு படிக்கிறதுக்காக வந்து ஓபன் பண்ணிட்டு வீடியோ பார்த்து தள்ளுனா என்ன ஆகும், நம்ம கமெண்ட் கரெக்டா தள்ளாம தள்ளிட்டோம்னா அடுத்த வீடியோக்கு போயிடும். ஒருத்தங்க பாவாடை பிரா போட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், இந்தியன்ங்க அவங்க, அடிச்சு சொல்ல முடியும். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, குளிச்சிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கதா அவங்களே லைவ் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அவங்க லைவ் வீடியோ? ஆமாடா. இதெல்லாம் ஏன் எனக்கு வரவே மாட்டேங்குது? நான் வந்து லைவ்லயே சொல்றேன் பசங்க கிட்ட, என்னையா இது இப்படிலாம் கண்டென்ட் வருது, இப்படிலாம் இருந்ததுன்னா நாங்க அதுக்கப்புறம் நம்ம லைவ்லயே குளிச்சிங்களா யாரும் பேசியிருந்தாங்களே. நம்ம லைவ்ல என்னாச்சுன்னா, நான் பாத்துட்டு இருந்தேன்டா வாட்ஸ்அப்ல. நான் எனக்கும் அதே தான், நானும் ஸ்வைப் பண்ணா எனக்கும் அதே இது ரெக்கமெண்டேஷன்ல அதே வீடியோ. அவங்க வந்து இங்க இப்படி உட்காந்துக்கிறாங்கடா. ரெண்டு பேரும் வெயிட் பண்ணு, நீ வந்து வரல அந்த லைவுக்கே, சும்மா இது இவங்களுக்கு மட்டும் வருது, எனக்கு வரலன்னா உனக்கு வரலன்னா நிக்கல. சரிங்கவா, விஷயம் என்னன்னா, ஹைலைட் வந்து மோஸ்டா சஜஸ்ட் பண்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் இதுதான். சஜஷன் ஃபுல்லாவே தான். அடுத்தடுத்து சஜஷன் ஃபுல்லா அன்னைக்கு நாங்க வந்து அந்த லைவ் வீடியோ பண்ணும்போது, நானும் வாட்ஸ்அப் பண்ணும்போதும் பாக்குறோம், எல்லாரும் என்ன பண்றாங்க, செம்மையா மேக்கப் போட்டுக்கிறாங்கடா. இதுல அவங்க ஃபேமிலி, அந்த ஒரு சேனல் நான் கிளிக் பண்றேன், அந்த சேனல் ப்ரொஃபைல் பாக்குறேன். எப்போ நாங்க லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறேன், யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட யூடியூப் சேனல்ல காட்டுறாங்க. இவங்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, மை கியூட் பொண்டாட்டி கமெண்ட் போடுறான் குட்டி பையன் வந்து. அதான் யாருன்னு கூட ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, வீடியோ நடந்தது எனக்கு தெரியாதுங்க. வேற அக்கௌண்ட் வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் தெரியுமா? நத்திங்க பத்தி கமெண்ட் பாசிட்டிவா வருதுன்னு வைங்க, சமாளிக்கிறான். நத்திங்க பத்தி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருமா, அப்புறம் அதை இவனே இடத்துல அண்ணா சொல்றாங்க பாத்தீங்களா. இல்ல வீடியோ வந்து கேக்குறேன், யாருங்க போட்டதுன்னு கேட்டா நம்ம ஆளுங்க யாருமே சொல்ல மாட்டானுங்க. யாரோ கமெண்ட் போட்டு பாருங்க, கண்டுபிடிச்சிருந்தாங்க. எங்க நாளா கமெண்டே போட்டது கிடையாது நம்ம வீடியோல. நீ எங்க நான் கமெண்ட் போட்டிருக்கேன் இது வரைக்கும்? ஃபேக் ஐடியில சொல்றேன்டா, நீ தான் 4 ஐடி வச்சிருப்பியே, நத்திங்க பத்தி பெருமை. சரி, ஆனா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வருதுங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றேன். ஏன்னா சின்ன பசங்களும் வந்து இப்ப இந்த லைவ் பாக்குறாங்கன்னு வைங்களேன். நான் சொல்றது எப்படின்னா, ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க பார்த்தாங்கன்னா கூட
ஸ்வைப் பண்ணும்போது இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்துடும். இப்போ இதில் ப்ராப்ளம் என்னன்னா இது அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. இவங்க எல்லாரும் சூப்பர் தேங்க்ஸ் மாதிரியான விஷயங்களும் ப்ளஸ் இதை தாண்டி என்ன பண்றாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொண்டு வராங்க. அந்த இதுல மெம்பர்ஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் இருக்குல்ல பரத்து, இப்போதான் இன்ஸ்டாகிராமில் ஒன்று ஓடிட்டு இருக்கு. 399 வச்சு 8000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாருங்க 34 லட்சம் காசு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது இப்போ எனக்கு. இல்லை இன்ஸ்டாகிராமில் சரி நீ அங்க ஓ இதனால தாங்க வந்து யூடியூப் பார்க்கலாம், ஒன்லி ஃபேன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கான் போல. சரி என்னாச்சு, ஏதோ 16 வயசு பொண்ணு ஏதோ $13 ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து ஓபன் பண்ணிருக்கு பர்த்டே அன்னைக்குமா. ஒரே மாசத்துல அது கிட்டத்தட்ட ஏதோ $4000 $5000 ஏர்ன் பண்ணிடுச்சான். இப்போ இதுல ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்றேங்க, அவங்க ஏர்ன் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், புரியுதா? எப்படி சொல்றோம்னா மெச்சூரிட்டி ஆஸ்பெக்ட்ல. இப்போ ஒரு 13 வயசு பையன் கிட்ட போய் $4000 கொடுத்தீங்கன்னா அது எப்படி, எனக்கு இது புரியல, இந்த மாதிரியான கேள்விகள் வருது அப்படிங்கிறேன். ஓகே, அது வந்து கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரலாங்க. பட் கொடுத்தா என்ன நடக்கும், என்ன பின்விளைவு இருக்கும், அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும், இது எப்படி செலவு பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன தோணும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையை பத்தி பார்க்குறேன். அடுத்து என்னன்னா, இப்போ கண்டென்ட் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று வரலன்னு வைங்களேன், இந்த மாதிரி கண்டென்ட்டோட ஃப்ளோ அதிகமாகி பேரண்ட்ஸ் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சு, அப்போ யூடியூப்ல வந்து நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சு, புரியுதா? நிறைய யூடியூபர்ஸே இப்போ இதான் சொல்றாங்க. இப்போ அவங்க வந்து என்னன்னா அவங்க ஈஸியா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பொறாமையும் படலாங்க. இப்போ சரி நானே வச்சுக்கோங்களேன், ஆமா பொறாமையா இருக்கு, ஈஸியா ஏர்ன் பண்றாங்க, நாமளும் போயிட்டு பாவாடை கட்டிட்டு குளிச்சா பாரு. இந்த மாதிரிலாம் வந்து அதான் அல்டி புது சேனல் ஒன்று வரும், அல்டி வித் 90 அப்படின்னு. இதுல வேற இவரு ஏட்டுடி இருக்காங்கல்ல, அவங்க அண்ணா ஒரு சேனல் வச்சிருக்காங்கல்ல, அவங்க அண்ணா வந்து எங்க இவங்கெல்லாம் பண்ற அலப்பற தாங்க முடியலன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் பொதுவாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து சஜஷன்ல வருதுனாலும் என்ன டைட்டில்னு பார்ப்பேன். டைட்டில் வந்து கொஞ்சம் சீரியஸான இம்பாக்ட் இருக்கிற மாதிரியான டைட்டில்லாம் உள்ள போய் செக் பண்ணுவேன். அவரு புலம்பி தள்ளுறாரு. ஒருத்தவங்க வந்து படுத்து தூங்குறாங்களாம் பெட்ல, பரத்து பாத்துக்க, படுத்து தூங்குறாங்களாம், அரையும் குறையமா படுத்து தூங்குறாங்க. சைட்ல கேமரா வச்சு லைவ் போட்டு விட்டாச்சு, அவங்க படுத்து தூங்குறாங்க, அவ்வளவுதான். ஃபுல்லா கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, சூப்பர் சாட் போடுறாங்க, சொல்லு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இது என்ன, இன்னொரு பையன் மலேசியா இந்தோனேஷியால 1 மில்லியன் வியூஸ் 2 நாள் ஒண்ணுமே பண்ணாம இப்படியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளால. அதுக்கு 2 மில்லியன் வியூஸ். இது வந்து அவன் வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மிஸ்டர் பீஸ்ட், அவன் தான் இது ஆரம்பிச்சு விட்டது இந்த ட்ரெண்ட் எல்லாம். இன்னொருத்தர் வந்து நம்ம இந்தியாலே யாரோ ஒருத்தர் வந்து சீக்கிரம் ஆன் பண்றது எப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட் லைவ் வீடியோ போட்டுருந்தாருல. ஃபர்ஸ்ட் நைட் லைவா? இதெல்லாம் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. அல்காரிதம் வரவே மாட்டேங்குதா அது? ஏன்டா எனக்கு மட்டும் நான் அல்காரிதம்ல வருது? நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தானே இதெல்லாம் சொல்றாங்க. அண்ணா இப்ப பாருங்க அண்ணா இந்த அளவுக்கு போயிடுச்சு, ரொம்ப டாக்ஸிக்கா அப்படின்னு. ஒஸ்டா இருக்காது. இதெல்லாம் ஃபேஸ்புக் லைவ் மாதிரிடா. அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆன்லைன் கேமிங் பில் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கு ஒரு பில் கொண்டு வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்றதுக்கு. சரி என்ன திடீர்னு கோமாளந்து எழுந்து வந்து இதெல்லாம் பேன் பண்றாங்க? அதான் தெரியல. ரொம்ப காலமா இது வந்து இப்போ இது இவங்க என்ன சொல்லி, இந்த கம்பெனிஸ்ல என்ன சொல்லி தெரியுமா, இதனால எத்தனை பேருக்கு வந்து வேலை போகும் தெரியுமா, இது எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? நான் லைவா பாத்திருக்கேன்டா. இது வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இதுக்கு பேக் எண்ட்ல டெவலப்பர்ஸ் வந்து இருக்காங்க. இதுக்கு வேலையெல்லாம் என்ன ஆகுது, அந்த பேக் எண்ட்ல அந்த டெவலப்பருக்கு வேலை என்னன்னு தெரியும்ல. நீங்க ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஒரு 3 தடவை நீங்க ஜெயிக்கிறதுக்கும் அந்த பேக் எண்ட் டெவலப்பர் தான் ஹெல்ப் பண்ணுவார். லைவா வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க தோக்கிறதுக்கும் அவர் தான் மெனக்கெட்டு வேலை பார்த்துட்டு இருப்பார் பின்னாடி. அதுவும் வேலை இல்லையா, வேலை போகும் இல்லையா, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நிறைய வேலை நான் சொல்லுவேன் அசிங்கமா, அதுவும் வேலைதான். நிறைய பல கம்பெனி, இந்த கிரிக்கெட் பெட்டிங் கம்பெனி, அப்புறமா கார்டு ரம்மி கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து க்ளோஸ். நிறைய பேர் நான் என்ன கேட்குறேன், நிறைய பேர் ஓடுமா ஓடாதா அப்படி கேட்குறேன். இப்போ டேரெக்டாக அவங்க வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டா வருமா? வரவே வராது. அவ்வளோதான். இதை வந்து அஃபிஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இல்லை, இந்த எல்லா கம்பெனியும் வந்து மூடிட்டு இருக்காங்க. இப்போ காசு வச்சு நீங்கள் விளையாடவே முடியாது. காசு இல்லாத ஃப்ரீயாக ஆட் வர மாதிரி கேம்ஸ்னால் வந்து விளையாடலாம். நீங்கள் காசு கட்டி விளையாட அவ்வளோதான். எதுவுமே கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் காசு வச்சே விளையாட விடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு லக்கியான ஒரு டீம் நம்ம எவன் ஸ்பான்சர் பண்ணாலும் எல்லாம் கடையை எடுத்து முட்டு போயிடுறாங்க. ஸோ இ ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காம்படிட்டிவ் கேம்ஸ், இ ஸ்போர்ட்ஸு, அந்த மாதிரி கேம்ஸ் வந்து பப்ஜியில் வந்து நீ ஸ்கில்லையும் காட்டுற, இந்த சும்மா ட்ரெஸ் வாங்குறது அந்த மாதிரி தான் வாங்குற. நீ காசு கட்டினா உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு. காசு கட்டினா காசு கிடைக்கும், அதான் எங்கள் பாயிண்ட்.
நீ காசு இவ்வளவு கட்டி காசு கட்டினா உங்களுக்கு வந்து இவ்வளவு ஜெயிக்கலாம். அப்ப இந்த ட்ரீம் கிரிக்கெட்லயும் கொஞ்சம் பேன் ஏதாவது பண்ண சொல்றா. ட்ரீம் கிரிக்கெட் காசு கட்டினா காசு கிடைக்குதா? அது அதுல காசு கட்டி அந்த பாஸ் அன்லாக் பண்ணிட்டு ஜெயிச்சேன்னா உனக்கு காசு இல்லாட்டி டிவி ஏசி எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் இனிமே எதுவும் கிடைக்காம எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும். ஏதோ நீ வந்து கேம் ஒன்று டெவலப் பண்ணிருக்க, சூப்பர் டீம் ஒன்று வாங்கலாம்னு சொல்றேன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து அதில் பெட்டிங், அதாவது உள்ள சைலண்ட் பெட்டிங், இதெல்லாம் அதிக நம்பர் ஆஃப் கேம் ஆடி நான் செத்துருவேன். ஃபர்ஸ்ட் உட்காந்து கேம் ஆடினே இருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மதிக்காம கேம் ஆடி ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிவியோ இல்லை ஏசியோ கிடைச்சதுன்னா என்ன யூஸ்? ஆனா இப்போ இந்த கம்பெனி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இதெல்லாம் இந்த அஃபிஷியலா இருக்கிறத பேன் பண்ணிட்டா இல்லீகலா நிறைய வந்துரும். வேற வேற இவங்கெல்லாம் வந்து இல்லீகலா எப்படி இதை கொண்டு வருதுன்னு பண்ணி டாஸ்மாக்குக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அஃபிஷியலா இருக்கிறத நீங்க பேன் பண்ணிட்டீங்கன்னா வேற நிறைய இல்லீகலா வந்துரும். அப்படிதான் அதுவும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி தான் இவங்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அஃபிஷியலா வந்து வியாதி வரலன்னா அன்அஃபிஷியலா நிறைய வரும் போல. சரி விடு, அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பெரிய ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து வராது. ஜெர்சியில் ஸ்பான்சர் பண்ணுறது, ஒரு இதுக்கே ஒரு ஏஷியா கப் அந்த கப்புக்கு ஃபுல்லாக ஸ்பான்சரு முன்னாடியே. இல்லை எனக்கு என்ன தெரியணும்னா, உனக்கு வந்து நீ இவ்வளோ நாளாக வந்து ஒரு தப்பு பண்ணி தான் சம்பாதிச்ச. ஏஷியா கப்புக்கே ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு கையில் காசு இருக்குன்னா உன் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் அடுத்த 6 மாதம் சேலரியை போட்டு கம்பெனி மூட்டு கிளம்பு. 6 மாதத்துக்குள்ள அவங்க வேலை தேடி கண்டுபிடிச்சிப்பாங்க. அது பண்ண மாட்டேல்ல. ஸோ இந்த யூரோப்லாம் இதெல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, இப்ப கூட ரீசெண்டா வேற யாரும் புதுசா யூரோப்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி. இல்லடா அவங்க தானே டெவலப்பர் டெஸ்டர்ஸ் எல்லாரோட வெல்பீயிங்காக அந்த கம்பெனி பேசுறது இல்ல. அவங்களுக்குலாம் 3 மாசம் இல்லாட்டி 6 மாசம் சம்பளத்தை கொடுத்து அவங்க வேலை அனுப்பு. அவங்க அதுக்குள்ள வேலையை கண்டுபிடிச்சு தேடிப்பாங்க. யூரோப்பியர்ஸ் எல்லாம் 3 மாசம் சம்பளம் கொடுக்கணும். இல்லடா நான் திரும்பி என்ன சொல்றேன், ரூலா இல்லாமே நீ தான் மனசாட்சி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறியே. அவங்கள கேட்குறேன், மனசாட்சியோட தானே பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியில் அடுப்பு எப்படி ஏரியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவ்வளோ உனக்கு தாட்ஸ் இருந்ததுன்னா 3 மாசம் இல்லாட்டி 6 மாசம் சம்பளத்தை கொடுத்து எல்லாரையும் வெளில அனுப்பு. கம்பெனி போட்டுறோன்னு இவங்க எங்க சொல்றானுங்க? கவர்மெண்ட் எங்க சொல்லுச்சு? இவங்க சொல்றாங்க இவங்க கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, கவர்மெண்ட் பேன் பண்ணிடுச்சுன்னா இவங்க வேலை எல்லாம் போய்டும் டெவலப்பர்ஸ்க்கு, கேம் டெவலப்மென்ட் அப்படி. இப்போ நான் என்ன பண்றேன், விக்கியை ஷூட் பண்றேன். ஐயோ. ஸோ இப்போ இப்படியும் இருந்துச்சு அப்படின்னா 3 years இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 crore வரைக்கும் ஃபைன் ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸுக்கு. அதுக்கப்புறம் 3 to 5 years 2 crore ஃபைனு. அப்புறம் இதெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அட்வர்டைசர்ஸ், ஃபைனான்சியல் பிளாட்ஃபார்ம்ஸ் யாருமே வந்து இதை காட்டக்கூடாது அப்படின்னு. பிளேயர்ஸ் ட்ரீட்டட் as victims not offenders அப்படின்னா. ஆமா, நீங்க வந்து நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா உங்க மேல கேஸ் போட மாட்டான். யார் அந்த கேம் இது பண்ணிருக்காங்களோ அவங்களாம் காலி பண்ணுவாங்க. கரெக்ட், நல்லதுதான் நல்லதுதான். காசு கொடுக்குற நீ காசு தான குடுக்குற. ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லனா அவன் வந்து காசு கொடுத்து விளையாடுறான். அதான் உன் பிளாட்ஃபார்ம் இருக்கறனால தான் அவன் வரான். நீ தெரிஞ்சு பார்த்தா எல்லா கேம்பிளிங் ஆப்பையும் தான பே எல்லாமே காசு கட்டினாலே தூக்கிடுவாங்கன்றாங்க. காசு கட்டினாலே அப்ப குதிரை ரேஸ் எல்லாம் காலி ஆயிடும். குதிரை ரேஸ்லாம் எங்க இருக்கு அபிஷியலா? எந்த ஊர்ல இருக்கு? எங்கெல்லாம் நடக்கிறது இல்ல இப்போ. இங்கெல்லாம் இல்ல, எப்பயோ போயிடுச்சு. நிறுத்திட்டாங்க. லாட்டரி சீட் இதெல்லாம் எப்பயோ தூக்கியாச்சுடா. காசு கொடுத்தா காசு கிடைக்கும், அந்த இது தூக்கியாச்சு. அப்பனா பரவாயில்ல. ஆமா, அது வந்து அன்அபிஷியலா வந்து பெட்டிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எங்கயாவது நடக்கும். இந்த ஐபிஎல் சொல்லுவாங்கல்ல, இல்லீகலா நடக்கும். இல்லீகல் நடக்கும். இப்போ லீகலா வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு. ஐயோ, ஆனா கொடுமையா இருக்குப்பா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே ரைட், இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அண்ட் வேறு சில நியூஸோட அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாம். For new gadgets, new facts, and technology streets. Light up